விழிப்புணர்வு வணக்கம். என் உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இதயபூர்வமான வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு அற்புதமான தலைப்பு மகத்தான வெற்றிகள்ல இன்முகம் அப்படிங்கிற தலைப்பு. இந்த மகத்தான வெற்றிகள்ங்கிறதே தொடர்ச்சியா நம்ம பல்வேறு டைட்டில்ல பார்க்கலாம்னு இருக்கிறோம். அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா மகத்தான மாற்றம் வெற்றிகள்ங்கிறதுல இன்னைக்கு இன்முகம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இன்முகம் இல்லாம எங்கேயுமே வெற்றி பெற முடியாது. அந்த இன்முகத்தை எப்படி நம்ம கொண்டு வர்றது, அதுக்கு அருட்தந்தை காட்டியிருக்க வழியின் மூலமாக எப்படி நம்மை சரி செய்து கொள்வது, இதை தாண்டி இருக்கக்கூடிய மன வலிகளை நீக்குவதற்கான நுட்பங்கள் எல்லாமே நம்ம இதுல பார்க்க போறோம். இது ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைப்புகளாகவே வருங்காலத்தில் அமையுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் இருப்பேன். இந்த மகத்தான வெற்றிகள்ங்கிற தலைப்புல இன்முகம், இந்த இன்முகத்தை எப்படி கொண்டு வர்றது, எப்பவுமே எப்படி இன்முகமா இருக்கிறது அப்படின்னா அதுக்கு இரண்டு விஷயங்கள் மிக மிக முக்கியமான ஒரு விஷயங்கள். அதை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விதத்துல ஒண்ணு வந்து பொறுமை. பொறுமைங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். பொறுமைங்கிறதா இருக்கிறதுலே முக்கியமான ஒரு விஷயம். பொறுமை இல்லாம நம்ம வந்து இன்முகத்தை கொண்டு வரவே முடியாது. கோபம் இருந்துச்சுன்னா இன்முகம் வராது, வருத்தம் இருந்தா இன்முகம் வராது, நமக்குள்ள வேற கவலை இருந்துச்சுன்னா இன்முகம் வராது. எது இருந்தா இன்முகம் வரும்? பொறுமை இருந்தா வரும். பொறுமையும் நிதானமும் இருந்தா மட்டும்தான் இன்முகம் வரும். இந்த ரெண்டு விஷயத்த நீங்க நல்லா யோசிச்சுக்கணும். பொறுமையும் நிதானமும் இருந்தால் மட்டுமே நமக்குள்ள வந்து இன்முகத்தை நாம் கொண்டு வர முடியும். எப்பொழுதுமே இன்முகமாக இருக்க வேண்டும் என்றால் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த பொறுமையை எப்படி கொண்டு வரலாம்? பொறுமையை கொண்டு வரணும்னா அருட்தந்தை அவர்கள் சொன்ன அந்த இதுல வந்து சினம் தவிர்த்தல்ங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். சினம் இருந்துச்சுன்னா யாருக்கு சினம் வருதோ அவரே சினமா மாறிடுறாருன்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. சினத்தோட மொத்த உருவமும் அவரே இருக்கிறாருன்னு. அவரே சினத்தோட மொத்த உருவமா இருக்கும்போது எப்படி அங்க பொறுமை இருக்க முடியும்? அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கணும். பொறுமைக்கு அளவே கிடையாது. பொறுமைனாவே அளவற்றது. ஒருத்தன் தலையில கள்ளத்துக்கு போறான்னா கூட போடட்டும்னு இருந்தா தான் அது பேர் பொறுமை. இதைத்தான் காந்தி அவர்கள் வந்து சத்தியாகிரகத்துல கடைபிடிச்சாங்க. பொறுமைங்கிறது வந்து உச்சகட்டம். பொறுமையை வந்து எந்த இடத்துலயுமே நம்ம தவற விடவே கூடாது. பொறுமைங்கிறது எந்த அளவுக்கு பொறுத்துக்கிறது அப்படிங்கிறது யாரா இருந்தாலும் கேட்டுட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா பொறுமைங்கிறது ஒரு அளவு இருக்குல்ல, எவ்வளவுதான் நம்ம பொறுத்துக்கிட்டே இருக்கிறது. எவ்வளவு நம்ம செஞ்சோம்னாலும் கடைசியா நன்றி இருக்க மாட்டேங்குது, எதுவும் இருக்க மாட்டேங்குது. அவங்களோட செயல்ல வந்து வேறு விதமா இருந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்ப அந்த பொறுமை வரணும்னா அதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா அந்த நன்றி உணர்வுங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். யார் மீது சினம் வரும்னு மகிழ்ச்சி சொல்றாங்கன்னா, யாரெல்லாம் நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் நம்முடைய கஷ்டத்துல நம்ம கூட நிக்கிறாங்களோ, அவங்க மீது தான் நமக்கு குறையோ, வருத்தமோ, கோபமோ வரும், சினமும் வரும் பாத்தீங்கன்னா, அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. ஏன்னா அவர் உலகம் முழுக்க நான் பார்த்துட்டேன், எல்லா நாடுகள்லையும் பார்த்துட்டேன். எல்லா நாடுகள்லையும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த சினம்ங்கிறது யாரு ரொம்ப உதவிகரமா இருக்கிறாங்க, யாரு எல்லா நேரத்திலையும் அவங்களுக்கு உதவியா இருப்பாங்களோ, அவங்க மீது மட்டுமே தான் வருகிறது அப்படின்னு. அப்ப அந்த இதுல நம்ம வந்து இன்முகமா இருக்கணும்னா முதல்ல அந்த சினத்தை தவிர்க்கிறதுக்கான மிக மிக நுட்பமான விஷயங்களை கவனிச்சுட்டே வந்து சினத்தோட இருந்தோம்னா யாரு சினத்தோட இருக்கிறாங்களோ அவங்க மொத்த உருவமே சினமா இருக்குதுங்கிற உணர்வை நம்ம கொண்டு வரணும். அதே மாதிரி எப்போ இருந்தாலும் நான் பொறுமையுடன் இருப்பேன் அப்படிங்கிறத மனசுக்குள்ள அடிக்கடி சொல்லிட்டே வரணும். அந்த பொறுமை தான் வந்து நமக்குள்ள வந்து ஒரு நிதானத்தை ஏற்படும். பொறுமையும் நிதானம் இல்லாம நிறைய உறவுகள் கெட்டு போறது பார்க்க முடியும். நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த பொறுமையும் நிதானம் இல்லாததான். நமக்கு எதிர்த்து வந்து பேசுறவங்க நம்முடைய கோபத்தை தூண்டுற மாதிரி பேசுவாங்க. நம்மளும் அதோட சேர்ந்து நம்ம நிதானத்தை இழந்து பொறுமையை இழந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்முடைய முகமே மாற ஆரம்பிக்கும். முகம் மாற ஆரம்பிக்கும் போது நமக்குள்ள இருக்க எல்லா தன்மைகளும் மாற ஆரம்பிக்கும். அப்ப நம்முடைய முகம் இன்முகமாக இருக்கணும்னா இந்த ரெண்டு பண்புகள் மிக மிக முக்கியமான ஒரு விஷயங்கிறத நம்ம நல்லா உள்வாங்கிக்கணும். பொறுமையை எப்படி வளர்த்துக்கிறதுங்கிறத நம்ம நிறைய யோசிச்சு யோசிச்சு பார்க்கணும். பொறுமையா இருக்கணும்னா அதுக்கு நன்றி உணர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். யார் மீது கோபம் வருதோ அவங்க நமக்கு செஞ்ச நல்லதுகளை எல்லாம் நம்ம அடிக்கடி யோசிச்சு பார்க்கணும். நிறைய சிந்திச்சு பார்க்கணும். அப்ப அவங்க மீது இருக்க அந்த வருத்தங்கள் குறையும். அப்ப வந்து இந்த கோபம் வராது. கோபம் வராத போது என்ன ஆகும்னா நம்முடைய முகம் வந்து இன்முகமாகவே அமைஞ்சுக்கிட்டு வராது. கோபம் வர்ற முகமும் கவலைப்படுற முகமும் இல்ல வேதனைகளை சுமந்து இருக்க முகமும் என்னைக்குமே பாத்தீங்கன்னா இன்முகமாக அமைகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அப்ப இந்த இரண்டு விஷயத்தையும் நம்ம ரொம்ப நல்லா யோசிச்சுக்கணும். எதை? பொறுமையும் நிதானத்தை. ஏன்னா அடுத்த வாரத்தை அடுத்த மாசத்துல நம்ம பேச போற மகத்தான வெற்றிகள்னு இன்சொல்லுங்கிறது பேச போறோம். அதுலயும் இதே இது வரும் பாத்தீங்கன்னா இந்த பொறுமையும் நிதானமும் இல்லைனாவே உங்களுடைய எல்லாமே மாறி போயிடும். இந்த பொறுமையை எப்படி நம்ம கொண்டு வர்றது, அந்த பொறுமையோட இதை எப்படி நமக்குள்ள தன்மையை உயர்த்திக்கிறது அப்படின்னா மகிழ்ச்சி சொன்னா அந்த சினம் தவிர்த்துலதான் எழுதி எழுதி பார்க்கணும். நமக்கு யார் மீது சினம் வருது, எதனால சினம் வருது, ஏன் நம்ம பொறுமை இழந்து போயிடுறோம். பெரும்பகுதியான பொறுமை இழந்து போறதுக்கு காரணம் நம்முடைய இயலாமையினுடைய வெளிப்பாடு தான் இங்க பொறுமையை இழக்கிறதுக்கான தன்மை வராது. அதனால நம்ம மிக மிக பொறுமையா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மிக மிக பொறுமையாகவும் மிக மிக சகிப்புத்தன்மையாகவும் நம்ம
இருந்துகிட்டே இருந்தோம்னா மட்டும்தான், பொறுமையும் நிதானமும் நமக்கு வந்தா மட்டும்தான் நம்மளால அதை ஒட்டி இருக்க சகிப்புத்தன்மை உருவாக்கி. பொறுமையும் நிதானம் மிக மிக முக்கியம். அந்த பொறுமையை உருவாக்குவது மாதிரி நிதானத்தையும் எப்படி உருவாக்கி ஒரு விஷயத்திலையும் இந்த விஷயம் செய்யறது தேவையா இல்லையா? இப்ப இவங்கள்ட்ட ஒரு விஷயம் ஆர்கியூமெண்ட் நடக்குன்னா, இந்த விஷயத்த நம்ம பேசுறது ரைட்டா இல்லையா? இது தேவையா? இதை பேசுறதுனால அவங்க மாற போறாங்களா? இல்ல கேட்டுக்கிற போறாங்களா? இல்ல கேட்டுக்கிற போறதே இல்லையா? அவங்களுடைய தன்மை அப்படியே தான் இருக்க போதா? அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து பார்த்தோம்னா மட்டும்தான் நமக்குள்ள வந்து அந்த பொறுமையை உருவாக்கணும். பொறுமையை உருவாக்குறதுல மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்னன்னா, நம்ம அந்த சினம் தவிர்த்தல் தான் அடிப்படையில பாத்துக்கணும். சினம் தான் பொறுமையை காலிபணிக்க வேணும். பொறுமையற்ற தன்மை தான் எல்லா விதமான நிதானத்தையும் கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனா அது கெட்டு போறதோட விளைவு என்ன ஆகும்னா, உறவு கெட்டு போகும், உடல் கெட்டு போகும், இது நம்முடைய முகம் கெட்டு போகும், எல்லாமே கெட்டு போயிடும். அப்ப இந்த இன்முகமா நம்ம இருக்கிறோம்னா, பொறுமையும் நிதானத்தையும் நம்ம எப்பொழுதுமே கடைபிடிப்பதாக கொண்டு வரணும். இதை நான் எளிமையா சொல்லிட்டு போயிடலாம். அதை கடைபிடிக்கிறவனுக்குள்ள தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. உண்மையிலே அது கஷ்டம் தான். நானும் அதை அனுபவிச்சுட்டேன். ஆனா நீங்க பொறுமை இல்லாம, நிதானம் இல்லாம இருந்து அடைந்த பலன் என்னங்கிற ஒரே ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. ஒண்ணும் உறவை இழந்திருப்பீ, இல்லைன்னா பணத்தை இழந்திருப்பீ, இல்லைன்னா எதை எவ்வளவு கஷ்டங்களை உருவாக்கிட்டு இருக்கீங்களோ அதை உருவாக்கிட்டு. பொறுமையும் நிதானம் இல்லாததோட விளைவு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா, தேவையற்ற பிரச்சனைகளையும் ஒரு அற்புதமான உறவுகளை இழந்தது மட்டும்தான் மிச்சமாவே இருக்கும். அது ஒரு சில உறவுகளை இழக்க முடியாம குடும்பத்துக்குள்ளேயே இருப்பாங்க. ஆனா அவங்க உள்வாங்கி வச்சுட்டு பின்னாடி நம்மளை ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மளை வேதனைப்படுத்துவார்கள், வருத்தப்படுத்துற மாதிரியான சூழ்நிலை. அதனால இந்த பொறுமையும் நிதானம்ங்கிறத இந்த இன்முகத்துக்கான அடிப்படை பண்புகளாக இருக்கு. இந்த பொறுமையும் நிதானத்தையும் கொண்டு வருவதற்கு இந்த நன்றி உணர்வுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நன்றி உணர்வோட இருந்து பழகிறோமோ, அவ்வளவுக்கு எவ்வளவு நமக்குள்ள இந்த பொறுமையும் நிதானமும் வர்றதுக்கான மிக மிக எளிய முறையில் அது நடந்துட்டே வரும். நல்லா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னாவே நன்றி உணர்வு இருந்தா நமக்கு சினம் வராது. யார் மீது சினம் வருதுன்னா, யார் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கிறாங்களோ அவங்க மீது மட்டும்தான் அது. அப்ப அவங்கள நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி உணர்வோட இருந்துகிட்டே வரணுமோ, நம்முடைய சிந்தனையில, செயல்ல அடிக்கடி நன்றி உணர்வுங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டே வரணும். தினமும் காலை முதல் இரவு வரை நன்றி உணர்வோடு இருக்கணும். இரவு படுக்க போகும்போது ஒவ்வொரு நபர்களையும் நினைச்சு நன்றி சொல்லிக்கிட்டே வரணும். இந்த நன்றி உணர்வு வர 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 பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில அந்த பொறுமையும், நிதானமும் மிக எளிய முறையில வந்துரும். எந்த இடத்துல எல்லாம் நம்ம கோவப்படுறோம் அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த இடத்துல எல்லாம் நம்ம நிதானத்தை இழந்துறோம்னு பார்த்தீங்கன்னா, நல்லாவே தெரியும். அந்த நம்முடைய பொறுமை இழந்த வார்த்தைகள். அதுக்கு காரணம் வந்து அந்த நன்றி உணர்வுங்கிறது குறைஞ்சு போறதாங்க. அவங்க செஞ்ச நன்றி உணர்வு நம்ம திருப்பி திருப்பி பேசி பார்த்து நினைச்சு பார்த்துட்டு அவங்கள்ட்ட நம்ம இதுகளை வெளிப்படுத்தும் போது பாத்தீங்கன்னா, நம்முடைய அந்த பொறுமையும் நிதானம் வந்துடும். நிதானம் வரும்போது நம்முடைய முகம் வந்து ஒரு இன்முகமா இருக்க ஆரம்பிக்கும். எப்பொழுதுமே மகிழ்ச்சியான முகமா இருக்கும். எப்பொழுதுமே சந்தோஷமான முகமா இருக்கும். எல்லோர்ட்டையும் நட்போடையும் குடும்பத்தில் உள்ள எல்லோரையும் அரவணைச்சு போற ஒரு தன்மையும் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும். இதுக்கு முக்கியமான விஷயம் 3. 3வது வந்து குறை கூறாமல் இருத்தல். யாரை பத்தி நம்ம குறையே சொல்லவே கூடாது. ஒவ்வொரு ஜீவனும் ஒரு காரணத்துக்காக அந்த பூமிக்கு வந்திருக்கு. அந்த வேலையை அது செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம அந்த பூமியில பிறந்திருக்கிற ஒரே காரணம் என்னன்னா, மகரிஷி சொல்றாங்க வினைப்பதிவே தேகம் கண்டாய். இந்த வினையை கழிக்கிறதுக்கு தான் நம்ம பூமியில பிறந்திருக்கோம். அப்ப நம்முடைய வினையை கழிக்கிறதுக்கான நபர் யாராவது நம்முடைய பொறுமையை இது பண்ணுவாங்க, நிதானத்தை குலைப்பாங்க, எல்லாமே நடக்கும். ஏன்னா நம்முடைய அந்த நமக்குள்ள இருக்க பதிவு வெளியேறணும்னா அது எல்லாமே நடந்தாங்க. ஆனா என்னன்னா அப்படி வெளியேறும் பொழுது புதிய பதிவுகள் உருவாவதற்கு காரணமாக நாமே அமைந்துட்டு. அதனால நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, யாரையுமே குறையா நினைக்கவே நினைக்காது. குறை சொல்றதுங்கிறது 2வது பிரச்சனை. குறையா நினைக்கவே நினைக்காது. யாரா இருந்தாலும் அந்த ஜீவன் இந்த பூமிக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருக்கு. அந்த வேலையை அது செய்ய வந்திருக்கு. நான் என் வேலையை செஞ்சு வந்திருக்கேன். ஆனா நான் நினைக்கிறேன் என்னன்னா, நான் நினைக்கிறபடி அவர் நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல பிரச்சனைகளுடைய மூலமே உருவாகுது. எந்த இடத்துல எல்லாம் பிரச்சனையுடைய மூலம் உருவாகுதுன்னு நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நான் நினைக்கிறபடி அவங்க நடக்கணும் அப்படின்னு நம்ம எங்க நினைக்கிறோமோ, அங்கேதான் பிரச்சனையோட மூலமே வருது. எல்லாருக்கும் அறிவு இருக்கு. அவங்க அறிவுக்கு உட்பட்டதை செய்வாங்க. ஒருவேளை அவங்க தவறே செஞ்சாலும் அதுக்குரிய விளைவு அவங்க தான் அனுபவிக்க போறாங்க. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம சொல்றத அவங்க கேட்க போறதே கிடையாதுங்கிற நம்ம தெளிவான சிந்தனைக்கு வந்துட்டோம்னா, இன்னும் வந்து அந்த ஜீவன் எதுக்கு வந்திருக்கோ, அந்த விஷயம் அது வாழ்க்கையில் நடந்தே தீரும். நம்ம அந்த இடத்தெல்லாம் நிக்கவே நிக்காது. அதனால நீங்க யாரையும் மாத்த முடியும்ன்றத மட்டும் தயவு செய்து முதல்ல உங்க முகத்துல இன்முகமா நீங்க இருக்கணும்னா, யாரையுமே மாத்த முடியாதுங்கிற ஒரு உண்மையான கருத்தை உள்வாங்கிக்கிறீங்க. எந்த அளவுக்கு இந்த கருத்தை உள்வாங்கிக்கிறீங்களோ, அப்பதான் உங்களால அந்த இன்முகமே உங்களுக்குள்ள வராது. நீங்க ஒருத்தவங்கள மாத்திர முடியும்னு நினைக்கிற போதுதான் உங்களுக்கு கோபம் வருது, வருத்தம் வருது, கவலை வருது. மாற மாட்டேங்கிறானே, இவன் மாறினா நல்லா வந்துருவானே. இதெல்லாம் வர்றது எங்க வருது? நம்முடைய அந்த மாத்த முடியுங்கிற ஒரே ஒரு உணர்வு. நம்மளால யாரையுமே மாத்த முடியாது. அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆலோசனை சொல்லாமே ஒழிய மாறுவதும் மாறாதும் அவர்களுடைய விருப்பங்களை நம்ம எப்பவுமே தெளிவா இருந்துட்டே வரணும். நம்ம கையில இல்ல மாறுறது. அவங்க கையில இருக்கு அந்த மாறுறது.
அதனால நம்ம எப்போ இருந்தாலும் எல்லா விஷயத்துலையும் நீங்க நல்லா யோசிச்சுக்கிறீங்க. யாரை மாத்தணும்னு நினைச்சு பார்த்துங்க. இது வரைக்கும் நீங்க சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் யோசிச்சு பாருங்க. யாரையாவது மாத்த முடிஞ்சிருக்கவங்கனால நிச்சயமா மாத்தவே முடியாது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம விடுறோமா? நம்ம நினைக்கிறத அவங்கள செய்ய வைக்கிறது தான் நம்ம குறியா இருக்கும். ஆனா யாருமே இது வரைக்கும் மாறினதே கிடையாது. அது நமக்கு நல்லா தெரியும். ஆனா நம்ம மாத்த முயற்சி நிற்கிறோம். ஏன்? நல்லா கேட்டு பாருங்க. ஏன்னு கேட்டு பாருங்க. நமக்குள்ள இருக்க ஒரு எதிர்பார்ப்பு. அவங்க இன்னும் நல்லா வந்துட மாட்டாங்களா? பெரிய காரணங்கள் வந்து நமக்கான சுயநலமே இருக்காது. அவங்க நல்லா வந்துட மாட்டாங்களா? அவங்க இன்னும் சிறப்பா வந்துட மாட்டாங்களா? அவங்க உயர்ந்துட மாட்டாங்களா? அதை பத்திலாம் நீங்க கவலையே படக்கூடாது. இந்த ஜீவனுக்கு அறிவு இருக்கு. இந்த இதை வந்து நான் என்ன சொல்றேன்னா லவ் டார்ச்சர் சொல்லி நம்ம வந்து அந்த அன்பு அதிகமா வச்சுட்டு இன்னொருத்தவங்களை லவ் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம விரும்புறபடி செய்ய இதை செஞ்சாதான் நல்லதா அதை செஞ்சா நீங்க செய்யறதா இருந்தா அவர் இன்னொரு உடம்பை எடுத்தே வந்திருக்க வேண்டியதே கிடையாது. அவர் அவராவே இருந்துட்டு போக விடுங்க. யாரா இருந்தாலும் சரி உங்கள்ட்ட ஆலோசனை கேட்டா ஆலோசனை சொல்லுங்க. தயவு செய்து எதிர்பார்ப்புகளை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சிக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சிக்கங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் அருகுண சீரமைப்பு நீங்க கடைபிடிச்சிட்டே வரீங்களோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய முகம் இன்முகமா மாறிட்டே வரும். இன்முகம் மாற மாற உங்களுடைய வாழ்க்கையில் மகத்தான வெற்றிகள் குவியா இருக்கும். மகத்தான வெற்றிகள் குவியணும்னா எடுத்தோன்னா முதல்ல அந்த நபருக்கு யார்கிட்ட நம்ம பேசுறோமோ அந்த நபருக்கு நம்மளை பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்ப அவங்கள பிடிக்கிற மாதிரி இருக்கணும்னா நம்ம வாழ்க்கையில எப்படி நடந்துக்கணும்னா நம்ம எடுத்தோன்னா விசிட்டிங் கார்டு மாதிரி இருக்கிறது நம்முடைய முகம் தான். நம்ம முகத்தை கொடூரமா வச்சுக்கிட்டோ இல்ல கஷ்டப்படுத்திக்கிட்டோ வச்சிருந்து எந்த காரியத்தையும் சாதிக்கும். அந்த பிளேசிங் ஃபேஸ் இருந்தா மட்டும்தான் காரியங்களையும் சாதிக்க முடியும். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த பிளேசிங் ஃபேஸ் இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயம். அந்த பிளேசிங் ஃபேஸ் வரணும்னா அதுக்கு முக்கியமா வந்து அருட்தந்தை அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது வந்து கண்ணாடி தவமும் விளக்கு தவம் ரெண்டுல எதை செஞ்சோம்னாலும் முகவசியம் ஜெகவசியம் ஏற்படும் சாமிஜி சொல்லியிருக்காங்க. ஜீவகாந்தம் பெரிய பெரிய பாத்தீங்கன்னா நம்ம முகத்துல ஒரு இது வர ஆரம்பிக்கும். தேஜஸ் வர ஆரம்பிக்கும். அந்த இன்முகம் வர ஆரம்பிக்கும். அந்த இன்முகம் அந்த இதை கெடுத்துக்கிறாம இருக்கிறது தான் இந்த பொறுமை, நிதானம், எதிர்பார்ப்பின்மை, நன்றி உணர்வு இது அனைத்தையுமே நம்ம உருவாக்கிட்டே வந்தோம்னா மட்டும்தான் எப்பொழுதுமே அந்த தவத்தால் ஏற்படுற ஆற்றலை வந்து நம்ம தக்க வச்சுக்கவே முடியும். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவகாந்த பயிற்சி பண்றவங்க எல்லாருக்குமே அதிகமான கோபம் வருவதை பார்க்க முடியும். ஏன்னா அவங்களுக்குள்ள ஜீவகாந்தம் மிகுதியா இருக்கு. அதனால லேசா டச் பண்ணா கூட அப்படியே கொட்டிடுவாங்க பாத்தீங்கன்னா. அந்த கொட்டிட்டாங்கன்னா அவங்களோட ஜீவகாந்தம் எல்லாமே காலியாகும். அப்ப இந்த ஜீவகாந்த பயிற்சி பண்ணி பிரயோஜனமே இல்லாம போகும். அப்ப இந்த ஜீவகாந்த பயிற்சியில இருக்கக்கூடிய ஆற்றலை தக்க வைக்கணும்னா மகரிஷி சொல்றது என்னன்னா அந்த அருகுண சீரமைப்பு இருக்குன்னா எந்த இடத்துலயும் சினம் படக்கூடாது, கவலைப்படக்கூடாது அப்படிங்கிற சாமிஜி வலியுறுத்தி போறாங்க. அப்பத்தான் நீங்க செஞ்ச அந்த ஜீவகாந்த பெருக்கத்தோட பயிற்சி அந்த தன்மை உங்களுக்குள்ள தக்க வைக்க முடியும். அதை தக்க வச்சீங்கன்னா மட்டும்தான் நீங்க போற இடங்கள்ல எல்லாத்துலயும் ஜெகவசியமும் முகவசியமும் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகளை குவிக்க முடியும். எனவே மகத்தான வெற்றிகள் யாரெல்லாம் பெற விரும்புகிறோமோ அவர்கள் எப்பொழுதுமே தயவு செய்து பொறுமையாக இருக்கும். பொறுமைங்கிறதுல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். பொறுமைங்கிறதுக்கு அளவு கிடையாது. எல்லாரும் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுமைக்கு அளவே கிடையாது. அளவற்ற பொறுமைக்கு பேர் தான் பொறுமை. அளவுக்குள்ள இருக்கிற பொறுமைக்கு பேர் பொறுத்து இருக்கிறது. பொறுமை கிடையாது. பொறுமைங்கிறது உச்சகட்டம். இதுக்கு மேல என்னால தாங்க முடியாதுங்கிற அளவுக்கு வர்றது பொறுமையோட உச்சம். தாங்க முடியாதுன்னு வந்தாலும் நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கு மாற்றம் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு அந்த இடத்த விட்டு மூவ் ஆயிடலாமே முடிய இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியல அதனால நான் இதை திருப்பி செஞ்சுட்டேன் அது பேச்சே கிடையாது. அப்படி நீங்க பொறுக்க முடியாத தன்மைக்கு வந்தோடனே உங்க முகம் மாறிடும். உங்க இன்முகம் இன்முகமா இருக்கவே இருக்காது. இன்முகமா இல்லைன்னா உங்களுடைய மகத்தான வெற்றிகளை பெறவே முடியாது. மகத்தான வெற்றிகள் பெறக்கூடிய எல்லா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய முகத்தையும் நீங்க கவனிச்சு பாருங்க. எல்லா முகமும் ஒரு இன்முகமா இருந்துகிட்டே இருக்கு. வீட்டுல இருக்க சாமி படங்கள் எல்லா சாமி படங்களையும் பாருங்க இன்முகம். மகான்களோட எல்லா படங்களையும் பாருங்க இன்முகம் இருந்துச்சு. மகான்களை சந்திச்சு பாருங்க அவங்க முகத்துல ஒரு இன்முகம் இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்குலாம் இங்க எதிர்பார்ப்பு இல்லை. எதிர்பார்ப்பு இல்லாத போது அங்க ஏமாற்றம் இல்லை. ஏமாற்றம் இல்லாத போது அங்க கவலை இல்லை. கவலை இல்லாத பொழுது என்ன சினம் வராது. சினம் வராத போது என்ன ஆகுது நிதானம் வராது. நிதானம் வந்ததுக்கு பிறகு என்ன ஆகும் பொறுமை வராது. பொறுமை வந்தோடனே என்ன ஆகும் நம்முடைய முகம் இன்முகமாக மாறிக்கொண்டே வரும். நம்முடைய முகம் எந்த அளவுக்கு இன்முகமாக மாறிக்கொண்டு வருகிறதோ அந்த அளவுக்கு தான் உங்க வாழ்க்கையில எல்லா துறைகளிலையும் வெற்றி வரும். அருள் துறையில மட்டும் இல்ல பொருள் துறையிலே அடுத்த அனைத்து எந்த துறைகளை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி. ஏன்னா நம்ம சந்திக்கிற மனிதர்களை சந்திச்சு தான் வாழ்க்கை. இங்க போனோம்னாலும் ஏதோ ஒரு மனுஷனை சந்திச்சு அந்த மனிதனுடைய உறவின் மூலமா தான் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் செய்ய முடியும். எந்த ஒரு செயல்பாட்டுக்கு பின்னாடியும் பாத்தீங்கன்னா மனிதன் இல்லாம எந்த ஒரு வெற்றியும் பெறவே முடியாது. அப்ப அந்த மனிதர்களை கையாளணும்னா மிக மிக முக்கியமானது நம்முடைய இன்முகம். அந்த இன்முகத்துக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய விஷயம் இப்ப நம்ம சொன்ன எல்லா விஷயங்களுமே நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு நமக்கு ஒரு அற்புதமான திட்டங்களாவே அருட்தந்தை அவருடைய வாழ்க்கையில உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி எங்கேயுமே பார்க்கவே முடியாது. சினம் தவிர்த்தலை மட்டும் நீங்க தினமும்
இப்ப திருப்பி திருப்பி கூட நீங்க அதை படிச்சு பாருங்க, இல்லைன்னா அதுல கேட்டு பாருங்க. இந்த சினத்தை தவிர்த்துனாவே உங்களுடைய முகம் இன்முகமா மாறிட்டே வருது பாப்பீங்க. சினம் குறைய குறைய பொறுமை வர ஆரம்பிக்கும். பொறுமை வந்துருச்சு நீங்க நினைக்கிற போது பொறுமையை தூண்டுற, பொறுமையை குலைக்கிற மாதிரியான ஒரு செயல் உங்க வாழ்க்கையில வரும். இமீடியட்டா பொறுமை போயிடும். போனதுக்கு பிறகு நீங்க அப்பவே யோசிச்சு பாருங்க. அப்பவே தற்சோதனை பண்ணுங்க. இப்ப எனக்கு பொறுமை போயிருச்சு, ஏன் நான் எந்த இடத்துல தப்பு செஞ்சேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் கொண்டு வரணும். ஒரே நாள்ல பொறுமையை கொண்டு வர முடியாது. ஒரே நாள்ல இன்முகத்தை கொண்டு வர முடியாது. மகத்தான வெற்றிகள் பெறணும்னா பொறுமை மிக மிக முக்கியங்கிறது மட்டும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன். அந்த பொறுமை சிறப்பா வரணும்னா அதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இயலாமை தான் பொறுமையை குலைக்கிறதுக்கான ஒரு விஷயம். பொறுமை எந்த இடத்துல குலையுதுன்னா இயலாமை வருது. எதுல இயலாமை வருது? பொருளாதாரத்துல இயலாமை வருது, நம்முடைய உடல் ரீதியா இயலாமை வருது, நம்மளால உன்னை செஞ்சு கொடுக்க முடியாதது வருது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? உடல் ரீதியான ஆற்றலை பிரிக்கணும்னா விடாம மகிழ்ச்சி சொல்லி கொடுத்த எளிய முறை உடற்பயிற்சி நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா தான் நமக்குள்ள அந்த பொறுமைங்கிற தன்மை வர ஆரம்பிக்கும். இந்த பொறுமைங்கிற தன்மை வரணும்னா நமக்கு நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் பொறுமையாவே பேச. உடல்ல குறைபாடு இருக்கும் பொழுது நமக்கு சின்ன விஷயம் கூட ஒரு எரிச்சலை தர ஆரம்பிக்கும். எரிச்சலை தந்தோன்னா நம்முடைய முகம் மாற ஆரம்பிக்கும். முகம் மாறணும்னா இன்முகமே இருக்கவே இல்லை. இன்முகம் இல்லைன்னா மகத்தான வெற்றி பெறவே முடியாது. மகத்தான வெற்றி வாழ்க்கையில யாரெல்லாம் பெற விரும்புகிறார்கள், எந்த துறையா இருந்தாலும், குடும்பத்திலயா இருந்தாலும், கணவன் மனைவியா இருந்தாலும், குழந்தைகள் இருந்தாலும் சரி, நிறுவனங்கள்ல இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையில இருந்தாலும் சரி, இன்முகம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்காக இருந்தாலும் சிரிச்சு பழகுங்க. சிரிக்கிறத மறந்துட்டோம். நம்ம நிறைய பேர் மறந்துட்டேன் ஆக்சுவலா. உலகத்திலேயே சிரிக்கக்கூடிய ஒரே உயிரினம் என்னன்னு பாத்தீங்கன்னா மனுஷனா தான் இருக்கு. நம்ம சிரிக்கிறதே விட்டோம். தயவு செய்து சிரிச்சு பாருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு சிரிக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவுதான் முகம் இன்முகமாக மாறிக்கிட்டே வரும். அந்த அளவுக்கு சிரிக்க சிரிக்க நம்முடைய முகம் இன்முகமாக மாறணும்னா நம்முடைய எண்ணங்கள்ல தெளிவு இருக்குன்னா, எண்ணங்கள்ல தெளிவு மட்டும் இல்ல, நமக்கு நன்றி உணர்வுங்கிறது ஏராளமாக இருக்கு. நமக்கு நன்றி உணர்வுங்கிறது ஒவ்வொரு விஷயத்திலையும் இருக்கு. நம்ம நிறைய விஷயத்துல எந்த இடத்துல எல்லாம் நம்ம தவறும் நான் குறிப்பிட்ட காலமா, ஏன்னா நான் பேசுற எல்லாமே எனக்கு அனுபவபூர்வமா வர விஷயங்களை தான் பேசிட்டு வரேன். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா எந்த இடத்துல எல்லாம் பொறுமை இழக்கிறோம்னு கவனிச்சு பார்த்தோம்னா அந்த நன்றி உணர்வு இல்லாம நம்ம நடந்துட்டு பாருங்க. அந்த இடங்கள்லதான் நமக்கு எதிர்த்து இருக்கிறவங்க அவங்க நமக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய ஆற்றலுக்கு மீறி நமக்கு இத்தனை உதவி செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரு ஆளுமை தன்மையில சட்டுன்னு கோவப்பட்டு அந்த உறவை கெடுத்து திருப்பி அந்த உறவை உருவாக்குறதுக்கு முடியவே முடியாத ஒரு விஷயங்கிற மாதிரி அளவுக்கு மிக நீண்ட காலமா அதுல சூழ்நிலையா இருப்பாரு. ஏன்னா நம்ம ஒரு நிமிஷத்துல பால் பொங்குற மாதிரி கோபத்தை பொங்கிடலாம். ஆனா அதுக்கு பின்னாடி அவங்க செஞ்ச நன்றி உணர்வு இருந்துச்சுன்னா நம்ம அது வழக்கமா அவங்களை நினைச்சு நன்றி உணர்வோட வாழ்ந்துட்டே வந்தோம்னா அந்த நபர்கிட்ட கோபம் வராது. கோபம் இல்லைன்னா நம்மளால மிக எளிய முறையில அந்த இன்முகத்தை நம்ம தக்க வச்சுக்கிற முடியும். இன்முகத்தை வச்சிருக்க மூலமா அந்த உறவுகளை வச்சு உறவுகள் சரியா இருக்கிற மூலமா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில வெற்றிகள் பெற முடியும். ஏன்னா நம்ம சாதாரண வெற்றியை பத்தி பேசவே இல்லை. நம்ம மகத்தான வெற்றிகள் பெறுவதற்கு இன்முகம்ங்கிறத இன்றைய தலைப்பு. இதுல நல்லா கவனிச்சு பார்த்துக்கிட்டே வாங்க. ஏன்னா திருப்பி திருப்பி என்னடா ஒரே விஷயத்த சொல்லிட்டே வரும். பொறுமை இல்லாம தான் நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்தோம். நிதானம் இல்லாத வார்த்தைகள், நிதானம் இல்லாத செயல், நிதானம் இல்லாத நம்முடைய தன்மை, இது ரெண்டு தவிர வேற எதுவுமே இந்த பொறுமையை கெடுக்கிறதுக்கான விஷயமே கிடையாது. இந்த கெடுக்க 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 நம்முடைய முகம் இன்முகமா இல்லாம நம்முடைய முகம் ஒரு காலத்துல நமக்கே எரிச்சல் ஊட்டுற முகமா மாறும் தன்மைக்கு வந்துருக்கோம். ஏன்னா நம்ம அந்த பொறுமையை இழந்துட்டு அவங்களை விட்ட வார்த்தை அந்த நபருக்கு நமக்கும் இடையில ஏற்பட்ட கேப் பிரிவு அதிகமானது பிறகு நமக்கே தோணும் இந்த வார்த்தையை நம்ம இந்த இடத்துல பயன்படுத்திக்கூடாது, தெரியாம பயன்படுத்திட்டோம், தப்பா பயன்படுத்திட்டோம், நான் தெரியாம பேசிட்டேன்னு சொன்னா கூட அவங்க மன்னிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு மன்னிக்கிற மனநிலையில இருக்க மாட்டாங்க. அவங்க வேற எதிர்பார்ப்புல வந்திருப்பாங்க. அப்ப உங்களுக்கு அவங்களுக்கு இடையில இருக்க அந்த கேப் கூடி திருப்பி அதை கொண்டு வரணும்னா ரொம்ப கஷ்டம். இது இவ்வளவு முயற்சி பண்ண வேண்டியதே கிடையாது. ஆரம்பத்திலே நம்ம அயரா விழிப்பு நிலையில அருட்தந்தை சொல்ற மாதிரி அயரா விழிப்பு நிலையில இருந்தோம்னா நம்ம பயப்படாம நம்ம எந்த இடத்துலயும் கோவப்பட்டுறாம இருக்கிறதுக்கான வழிகள் இருந்துகிட்டே இருக்கும். இதை நான் நல்ல அனுபவத்துல சொல்றேன். தயவு செய்து நீங்க நன்றியுணர்வோட இருக்கு பாருங்க, கோபத்தை நிறைய குறைக்கும். அந்த பொறுமையோட இருக்கும். நிறைய நன்றி உணர்வு சொல்லுங்க. ஒருத்தருக்கும் உங்களுக்கும் இடையில காரசாரமா டிஸ்கஷன் நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா முதல்ல அவங்க நினைச்சு கண்ண மூடி அவங்க செஞ்ச நல்லதான்னு நினைச்சு அவங்க பேச ஆரம்பிங்க. அவங்க செஞ்ச நன்றிக்கு நல்லதுக்கு நான் நன்றி திருப்பி செய்ய முடியுமான்னு நினைச்சு பாருங்க. நிறைய விஷயங்கள் நம்மளால திருப்பி செய்யவே முடியாது. ஆனா அந்த அளவுக்கு அவங்க நல்லா நிறைய செஞ்சிருப்பாங்க. நம்ம ஒரு நிமிஷத்துல அவங்க மேல உள்ள அக்கறையிலயோ உள்ள அதீத அன்பின் காரணமாகவும் சில விஷயத்துல பட்டுன்னு வார்த்தையை விட்டுரும். அந்த விட்ட வார்த்தை திருப்பி எடுக்கவே முடியாது. நீங்க நல்லா திருப்பி திருப்பி சொல்றது ஒரு வார்த்தை வெளியில போயிடுச்சுன்னா அதை திருப்பி எடுக்கவே முடியாது. ஒவ்வொரு வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இனிய
சொல்லுங்கிறது கனி எதுக்க காய் கவர்ந்துட்டுன்னு சொல்றாங்க. அது மாதிரி கனியான வார்த்தைகளை மட்டும்தான் பயன்படுத்தும். கனியான வார்த்தையை எனக்கு பயன்படுத்த தெரியுமா, மௌனம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு கனியான வார்த்தையிலே எனக்கு பயன்படுத்த தெரியல, மௌனம் முக்கியம் எல்லா இடத்துலையும். சர்வம் எதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மௌனம் சர்வார்த்த சாதகம் சொல்ற மாதிரி மௌனமே எல்லா விஷயத்துக்கும் அடிப்படையாகும். எனக்கு தான் பேச தெரியல, நான் பேசி என்ன பண்ண போறேன், நான் தேவையில்லாத சங்கடத்தை நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதை நான் அக்செப்ட் பண்ணிட்டு போறேன் அப்படிங்கிற முடிவு. அக்செப்டா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அடுத்தவங்க பேசுற முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கலாம். முதல்ல அக்செப்ட் பண்ண உங்களுடைய முகம் இன்முகமா மாறிட்டே வரும். அந்த இன்முகத்தால அது சாதிக்க முடியாது. இந்த உலகத்துல எதுவுமே இருக்கு. இன்னும் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்துல கோபம் வந்துகிட்டே தான் கோபம் வராம நீங்க கண்ட்ரோல் பண்ணி காட்டுங்க பார்க்கலாம், முடியவே முடியாது. அதுக்கு நீங்க பழக்கம் ஆகிட்டே வரணும். ஏன்னா நம்ம கோவப்பட்டே பழகிட்டோம். திடீர்னு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறோம், வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது? உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது முதல்ல, அதனால கோபம் முதல்ல கண்ட்ரோல் இருக்கு. இரண்டாவது எதனால வரமாட்டேங்குது? நமக்கு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு, அதனால அப்ப என்ன செய்யணும்? இதுக்குதான் மிக எளிய முறையில அவங்க செஞ்ச நல்லதெல்லாம் நம்ம யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு அந்த ஜீவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே வரணும். நம்மளால எளிய முறையில உணர்ச்சி வசப்பட முடியும். உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட முடியாது. நம்ம நன்றி உணர்வை எந்த அளவுக்கு மனசுல தேக்கிட்டு மனசுல அன்பும் கருணையும் நினைச்சிட்டு எந்த சூழ்நிலையும் நான் வார்த்தை யாருக்கிட்டையுமே கடினமான வார்த்தைகளை பயன்படுத்த, என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அன்பும் கருணையும் நிறைந்த வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்துவேன். டெய்லி சங்கல்பமா சொல்லிக்கிட்டே வரும், சொல்லிக்கிட்டே இருக்கணும், திருப்பி 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 சொல்லிக்கிட்டே வர 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 நிறைய சொல்லணும். பேசின உடனே இந்த அரை மணி நேரத்துக்குள்ள எல்லா மாற்றத்திலையும் கொண்டு வர முடியும். பிராக்டிஸால மட்டும்தான் கொண்டு வர முடியும். நான் அன்பும் கருணையும் இல்லாத வார்த்தையை பயன்படுத்தவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த, அன்பும் கருணை மற்ற வார்த்தைகளை எந்த சூழ்நிலையும் பயன்படுத்தவே மாட்டேன். இப்ப நான்லாம் எனக்கு பொறுமை வரணுங்கிறதுக்காண்டி எனக்கு எனக்கு யார் மேல மிகுந்த அன்போ அவங்க மேல ப்ராமிஸ் பண்ண மாதிரி நான் யார் மீதும் பொறுமை இழக்க மாட்டேன், நிதானமா நடந்துக்கிருவேன் அப்படின்னு எனக்கு நானே மனசுல சங்கல்பம் பண்ணி 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 அதுவும் குறைஞ்சிருச்சானால குறையலாம் இல்லை, குறைஞ்சிருக்கு. எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னா முதல்ல இருந்த மலை அளவுக்கு இருந்துருக்குங்க, அதுல இருந்து குறைஞ்சு குன்ற அளவுக்கு இருக்கு. ஏன்னா அது ஒண்ணுமே இல்லாம போகும். அந்த அளவுக்கு வரணும்னா பயிற்சி முயற்சி தொடர்ச்சி விடாம பண்ணிக்கிட்டே வந்தத நான் உணர்ந்திருக்கிறேன். எந்த அளவுக்கு இன்முகத்தை நீங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு மிக எளியமே நுட்பமான ஒரு விஷயமா தான் நீங்க நம்ம பேசியிருக்கோம். அது ஒரு பேச்சா கூட எடுத்துக்க வேண்டியதில்லை, கலந்துரையாடல் எடுத்துக்கலாம். நீங்க ஒவ்வொருத்தங்களும் உங்களுக்குள்ள யோசிச்சு பாருங்க, எந்தெந்த இடத்துல நான் பொறுமையை இழக்கிறேன், எந்தெந்த இடத்துல நான் நிதானத்தை இழக்கிறேன், பொறுமை இழந்ததால் எனக்கு ஏற்பட்ட இழப்பு என்ன, நான் நிதானத்தை இழந்ததால் ஏற்பட்ட இழப்பு என்னன்னு எழுதி பாருங்க. எழுதி எழுதி பாருங்க, உங்களுக்கு தெரியும். நிறைய நேரம் பிரம்மாண்டமான வெற்றிகளை இழந்திருப்பீங்க, பிரம்மாண்டமான உறவுகளை இழந்திருப்பீங்க. 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயத்துக்கு பேசி நம்ம ஒரு அற்புதமான உறவு இழந்திருப்போம், அற்புதமான நபரை இழந்திருப்போம். ஏன்னா அந்த நபர்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு மிக மிக முக்கியமான நபர்களா இருந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம தான் வினைப்பதிவே தேவன் கண்டாவின் மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம வினையை போக்குறதுக்காக அந்த நபர் நம்ம கூட இருந்தவர்கிட்ட ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி அந்த உறவை கேட்டு கஷ்டம் பூரா நம்ம அனுபவிக்கணும்ல, நம்முடைய வினையில பதிவா இருக்கிறதுனால நமக்கு அது வர ஆரம்பிச்சு. யாருக்குமே கிடைக்காத ஒரு அற்புதமான விஷயம் நமக்கு அருட்தந்தை கிடைச்சது. அற்புதமான உடற்பயிற்சி, அற்புதமான தவ முறைகள். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த ஆகாமிய கர்மம் குறையணும்னா, ஆகாமிய கர்மங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப செய்யக்கூடிய கர்மங்கள், அந்த கர்மங்கள் குறையணும்னா எப்பெல்லாம் புருவ மத்தியில கவனத்தை வச்சுக்கிட்டே வரணும், பேசுறப்ப புருவ மத்தியில கவனத்தை வச்சுக்கிட்டே கவனிச்சு கவனிச்சு பழகிட்டு பேசிக்கிட்டே வந்தோம்னா இப்ப இருக்க அந்த ஆகாமிய கர்மங்கிறது வேலைவாக்கம் நம்முடைய முகம் இன்முகமா இருந்து மகத்தான வெற்றிகள் பெறுவதற்கு ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்காங்க. அதே மாதிரி பிராப்த கர்மங்கிறது 3 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த விஷயம். சஞ்சிதம் கர்மங்கிறது இந்த பிறப்புக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயம்னு சாமிஜி சொல்லியிருக்காங்க. இதுல ஆகாமிய கர்மம் போகணும்னா ஆகினிலே நம்ம போய்க்கலாம். இதுக்கு அடுத்து இருக்க அந்த பிராப்த கர்மத்தை போக்கணும்னா துரியத்துல மனசை வச்சு 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 நான் யார் மீது கோவப்படுறேன், எதுக்கு கோவப்படுறேன், எந்த இடத்துல பொறுமையை இழக்கிறேன், எந்த இடத்துல நான் சரியில்லாம போயிடுறேன் அப்படிங்கிற நம்ம அழுத்தி அழுத்தி சிந்திச்சு 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 குறிப்பெடுத்துக்கிட்டே வரணும். நோட்டு போட்டு எழுதி இப்ப நானே எழுதிக்கிட்டே வரேன். எழுத 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 பார்த்தா என் தன்மை எனக்கே பிரமிப்பா மாறிக்கிட்டே வரதை உணர முடியுது. அந்த பிராப்த கர்மங்கிறது துரியத்துல இருந்து எழுத 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 அது வந்துட்டே இருக்கு. நான் யாருக்கிட்ட எல்லாம் கோவப்பட்டேன், இதனால என்ன நடந்திருக்கு, அதோட விளைவு என்ன, எனக்கு சாதகமா பாதகமா பாத்தீங்கன்னா பெருமளவு பாதகம் மட்டுமே தான் நடந்தது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த சஞ்சித கர்மமும் சேர்ந்தது. ஆகாமிய கர்மம், பிராப்த கர்மம், சஞ்சித கர்மம் மூணும் அடிக்கணும்னா சாமிஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா துரியாயுத தவம் மட்டுமே தான் அதுக்கு உதவி செய்யும். அப்ப எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் துரியாயுத தவம் பண்ணிக்கிட்டே வரும்போது
நம்முடைய இந்த 3 பதிவுகளும் குறைய குறைய பார்த்தீங்கன்னா நமக்குள்ள இந்த பொறுமையும் நிதானமும் வர ஆரம்பிக்கும். இந்த பொறுமையும் நிதானமும் வர வர பார்த்தீங்கன்னா நமக்குள்ள இந்த இன்முகம்ங்கிறது வர ஆரம்பிக்கும். இந்த இன்முகம்ங்கிறது வர வர பார்த்தீங்கன்னா மகத்தான வெற்றிகள் நம்ம வாழ்க்கையில குவிய ஆரம்பிக்கும். போதும் போதுங்கிற அளவுக்கு வெற்றி புரிய ஆரம்பிக்கும். எல்லா நபர்களுக்கும் நம்ம பிடிக்கும். நம்முடைய உறவுகள் அனைவருக்கும் பிடிக்கும். தொழில் செய்யற இடத்துல இருக்க எல்லோருக்கும் பிடிக்கும். வேலை பார்க்குற இடத்துல எல்லோருக்கும் பிடிக்க ஆரம்பிக்கும். இதுக்கு நம்ம பயிற்சி திட்டமிட்ட பயிற்சி செஞ்சுட்டே வேணும். பர்டிகுலரா சினம் தவிர்த்தல். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சினம் தவிர்த்தலும் கவலை ஒழித்தலைன்னு சாமிஜி கடைசி காலத்துல மிக வலியுறுத்தி சொன்னாங்க. இந்த 2 விஷயத்தையும் நம்ம தவிர்த்துட்டே வர ஆரம்பிச்சோம்னா, அதே நேரத்துல எதிர்பார்ப்புகளை முற்றிலும் தவிர்த்தணும். எந்த அளவுக்கு அன்போட இருக்க முடியும். அன்பும் கருணையுமா மட்டுமே தான் நான் வாழ்வேன் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம். அது மாதிரி நான் யார் அப்படின்னா, நீங்க இதுல என்ன இப்ப நான் அருள்நிதி, நான் அன்பும் கருணையுமா மட்டுமே தான் இருக்கணும்னு சாமிஜி என்னை அருள்நிதியாக்கிட்டாங்க. நான் அன்பும் கருணையுமா இல்லாம பொறுமையற்ற தன்மையும் நிதானம் இல்லாம இருந்தேன்னா நான் அருள்நிதிக்கான தகுதியே இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு நான் உணரணும். அதை என் மனசுல உள்வாங்கி 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 அப்படியே படிப்படியா மாத்திக்கிட்டே வந்தாலும் கடைசி வரைக்கும் மாறிங்கிறதுலாம் இல்ல. ரொம்ப நாளாகும் போல. இன்னும் பார்த்தா சென்மத்திலே முடியுமாங்கிறது சந்தேகமா இருக்கிற அளவுக்கு தான் இருக்கு. ஆனா எரிசாதன மார்க்கத்துல இப்பிறவியில் இறைநிலை அடையாமல் எப்பிறவியில் இறைநிலை அடைவதுங்கிறத நம்முடைய நோக்கமா நம்ம வச்சுட்டு செயல்பட்டு இருக்கோம். இப்பிறவிலே அடைவதுக்கு தான் நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணியிருக்கோம். எனவே தயவு செய்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நான் சொன்ன இந்த கருத்துக்களை தவிர வேற எதுவுமே வாழ்க்கையில இன்பத்தை தரவே தராது. இன்முகம் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் மகத்தான வெற்றிகளை தருங்கிறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சரி. சின்ன குறிப்பா சொல்லிடுறேன். இந்த நன்றி உணர்வுங்கிறத தினமும் எழுதி பழகும். ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றி உணர்வு சொல்லி பாருங்க. ஒரு சாதாரண தண்ணி கிடைச்சா கூட அந்த இடத்துல நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கு நன்றி நன்றிங்கிறது வெளிநாட்டுக்காரங்க உள்ள சிறப்பே எதை கொடுத்தீங்கன்னா நீங்க தேங்க்ஸ்ங்கிறத சொல்லாம இருக்கவே மாட்டாங்க. அது வார்த்தையா இருக்கக்கூடாது. உள்ளத்துல இருந்து வரக்கூடிய உணர்வா இருக்கணும். நன்றிங்கிறது உள்ளத்துக்குள்ள இருந்து வரதா இருக்கு. காலையில எந்திரிச்சதுல இருந்து இரவு படுக்க போற வரைக்கும் நமக்கு எவ்வளவு வசதிகள் கிடைக்குது, எவ்வளவு சூழ்நிலைகள் நம்மளை சுத்தி வருது, எவ்வளவு நபர்கள் வராங்க, எத்தனை நல்ல காரியங்கள் நடக்குது, நம்ம எதிர்பார்க்கிற நல்ல விஷயங்கள் நடக்குது, எதிர்பாராமல் நடக்குது நல்ல விஷயம். அதாவது இது அனைத்தையும் நாம் பெறுவதற்கு இந்த நன்றி உணர்வுங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். இந்த நன்றி உணர்வு வர வரவே உங்களுடைய 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 எண்ணத்தின் சிந்தனையில் பொறுமையும் நிதானம் வர பொறுமையும் நிதானம் வர வர பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகம் இன்முகமாக மாறிக்கொண்டே வரும். இந்த இன்முகமத்தை இன்னும் அதிகப்படுத்துவதற்கு ஜீவகாந்த பயிற்சி பெருக்க பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத நல்லா வச்சுக்கணும். அதே மாதிரி உடற்பயிற்சி சிறப்பா இருந்தா மட்டும்தான் நமக்கு எரிச்சலோ கோபமோ நம்மளை கண்ட்ரோல் பண்ற தன்மையோ வரணும்னா நம்முடைய உடலை சரியா வச்சிருந்தா மட்டும்தான் முடியும். அப்படிங்கிறதுனால உடற்பயிற்சி நம்ம விடாம எளிய உடற்பயிற்சி நம்ம செஞ்சுட்டு வர வர நம்முடைய முகம் இன்முகமாக மாறிக்கிட்டே வரும். இன்முகம் வர வர அடுத்த மாசத்துல நம்ம போற இன்சொல் அடுத்து வராது. இந்த இன்முகத்தின் மூலமாக அடைய முடியாத விஷயங்களே கிடையாது. உங்கள் முகம் இன்முகமாக இருக்குதா இல்லையாங்கிறத நீங்க அப்பப்போ உங்க கண்ணாடி எடுத்து பார்த்துக்கோங்க. காலையில எந்திரிச்சோன்னா கண்ணாடிக்கு முன்னாடி போய் நீங்க ஒரு நிமிஷம் உங்களுடைய கண்களை பார்த்து என் முகம் இன்முகமாக மட்டுமே இருக்கும். நான் மகத்தான வெற்றிகள் பெறுவதற்காக வந்திருக்கிறேன். ஆனா என் முகம் இன்முகமாகவே இருக்கும். நான் பொறுமையுடன் நிதானத்துடன் வாழ்வேன். நான் பொறுமையுடன் நிதானத்துடன் வாழ்வேன். நான் பொறுமையுடன் நிதானத்துடன் வாழ்வேன். நீங்க கண்ணை பார்த்து சொல்லிட்டு ஒரு நிமிஷம் சொன்னதுக்கு பிறகு அப்புறம் நீங்க மத்த எந்த வேலையை பார்க்கறதா இருந்தாலும் பாருங்க. எடுத்தோன்னா எந்திரிச்சோன்னா நேரடியா இப்ப நான்லாம் பாத்தீங்கன்னா படுத்திருக்க இடத்துல கண்ணாடி ஒண்ணு வச்சிருக்கேன். லைட்டை போட்டோன்னு கண்ணாடியை பார்த்துட்டு அந்த பார்த்து சொல்லிட்டே என் முகம் என் முகம். நான் பொறுமையும் நிதானத்துடன் வாழ்வேன். நான் பொறுமையும் நிதானத்துடன் வாழ்வேன். நான் பொறுமையும் நிதானத்துடன் வாழ்வேன். நான் பொறுமையும் நிதானத்துடன் வாழ்வேன். நான் பொறுமையும் நிதானத்துடன் வாழ வாழ என்னால் மகத்தான வெற்றிகளை பெற முடிகிறதுங்கிற சங்கல்பத்தை நான் சொல்லிக்கிட்டே வரேன். சொல்லிக்கிட்டே வர வர பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான வெற்றிகள் வந்துட்டே இருக்கு. நிறைய நேரங்கள்ல வருது. ஆனா நிறைய நேரங்கள்ல நம்ம தவறவிடலாம். அது அப்பப்போ தற்சோதனை பண்ணி பண்ணி தேவையற்ற நபர்களை பத்தி யாராவது நம்மள பேசுவாங்க. நம்மளும் ஆர்வமா பேசுவோம். அப்புறம் தான் அது தேவையில்லாத விஷயம் குப்பையை நமக்குள்ள கொட்டக்கூடாது அப்படிங்கிறது நம்ம மனசுல சொல்லிக்கிட்டே வர வர நமக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த இன்முகம் வர ஆரம்பிக்கும். இந்த இன்முகம் வர வர நம்ம வாழ்க்கையில வெற்றிகளே வர ஆரம்பிக்கும். வெற்றிகள் குவிய குவி எதை வேணாலும் சாதிக்க முடியும். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய உறவுகள் வர ஆரம்பிக்கும். நண்பர்கள் உங்களை சுற்றி நிறைய வருவாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நண்பர்கள் வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க இன்முகமா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நண்பர்கள் வருவாங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கோவமா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை விட்டு உறவுகள் விலகி போயிட்டே இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதுலயே தெரியும். இறை சாதனை மார்க்கத்துல சில குறிப்பிட்ட நபர்களை பார்த்தீங்கன்னாவே அவங்க இன்முகமாவே இருப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு இப்ப பெரிய நாயகி அம்மாவை பார்த்தீங்கன்னா இன்முகமா இருப்பாங்க. கனகாம்மாவை பார்த்தீங்கன்னா இன்முகமா இருப்பாங்க. இப்படி அவங்க பூராமே அங்கங்க ஆளுங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த இன்முகமா இருக்க இருக்க
அவங்களால ஏற்படக்கூடிய அந்த செயல்கள் வந்து இன்னைக்கு இறைசாயன மார்க்கத்துக்கே ஒரு மகத்தான வெற்றியை தந்துட்டு போது. நம்ம தனி மனித வாழ்க்கையில மகத்தான வெற்றியில கொண்டு வரணும்னா இன்முகம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இன்முகத்துக்கு அடிப்படையா இருக்கக்கூடியது மீண்டும் வலியுறுத்துகிறேன். பொறுமையும் நிதானமும். பொறுமையும் நிதானமும் இல்லாம இழந்த வயற்றை சிறு வயதிலிருந்து எழுந்திருப்பாரு. மிக எத்தனையோ விஷயங்கள். இன்னைக்கெல்லாம் கற்பனையே பண்ணி பார்க்க பல பேர் கதறி கதறி அழுகிற மாதிரியான விஷயங்கள் நிறைய. எத்தனையோ உறவுகளை தொலைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு உறவு உலகத்துல பார்த்துருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட உறவு இல்லைன்னா அந்த பொறுமையும் நிதானம் இல்லாம வார்த்தையில விசிறி அடிச்சதோட விளைவு அந்த பொறுமையும் நிதானம் இல்லாதனால அதுவாயிருக்கும். நம்முடைய முகம் இன்முகமா இல்லாம அந்த இடத்துல முகம் மாறினதோட விளைவு அந்த உறவுங்கிறது அனிச்ச மலர் மாதிரி நம்ம வந்து லேசா இது பண்ணிட்டாவே முகர்ந்து பார்த்தா கூட அந்த முகம் வாடிடுங்கிற மாதிரி அந்த பூ வாடிடுங்கிற மாதிரி அந்த முகம் வாடிடுது. அதனால அந்த இன்முகம்ங்கிறது நமக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அந்த இன்முகம் இருந்தால் மட்டுமே நம்மால் மகத்தான வெற்றிகளை பெற முடியும். நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஏராளமான வெற்றிகளை பெற விரும்புகிறோமோ அவர்கள் அனைவரும் இந்த இன்முகத்தை கடைபிடிச்சுட்டே வரணும். எந்த அளவுக்கு இன்முகம்ங்கிறது உங்களுடைய செயல்ல இருக்கு, உங்களுடைய சூழ்நிலைகளை பொறுத்து இருக்கு, நீங்க பார்க்கக்கூடிய வேலைகளை பொறுத்து இருக்குதுன்னு தகவலை பதிவிட்டு உங்களோட அனைவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களே நடக்கும். அதுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் இன்முகம். அந்த இன்முகத்துக்கான நுட்பம் நம்ம ஏற்கனவே சொல்லலாம். மகிழ்ச்சி சொல்லிக் கொடுத்த அறுகுண சீரமைப்பை வந்து நம்ம கடைபிடிச்சுட்டே வரணும். நம்ம முகத்தை பார்த்து சொல்லிக்கிட்டே வரணும். இது மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ண பண்ண நம்முடைய வாழ்க்கையில மகத்தான வெற்றிகள் பெறும். மகத்தான வெற்றிகள் நாம் பெறுவதன் மூலமாக இந்த சமுதாயத்திற்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நாம் பெற்றுத்தர முடியும். எந்த இடத்துலயும் நம்ம கவலைப்பட வேண்டியதே கிடையாது. நமக்கு ஒரு அற்புதமான குரு கிடைச்சாங்க. அந்த குரு சொல்லிக் கொடுக்காத விஷயமே கிடையாது. புதுசா தேடி போய் பார்த்து நம்ம நேரத்தை வீணாக்கி இங்க வேலையே கிடையாது. இருக்கிறத பயன்படுத்துறதுக்கு சுத்தமா நேரம் பத்தல. அப்புறம் புதுசா தேடி என்ன பண்ண போறோம் என்ற தகவலை பதிவிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இன்முகம்ங்கிறதா மகத்தான வெற்றியினுடைய அடிப்படை என்ற தகவலை பதிவிட்டு ஒரு ஒரு 5 நிமிட குட்டி தவம் ஒரே ஒரு தவம் பண்ணிக்கணும். இன்பத்தை அதுல வந்து பாத்தீங்கன்னா அருட்காப்பு எப்பவும் போல சொல்லிக்க போட்டாங்க. அதனால அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள் நிறை ஆசானுக்கு வணக்கம், ஆக்கினையில் நம்முடைய மனம் குடியேற்றும். சூரியன், நிலவு, சூரியன், அருட்தந்தையுடைய ஆற்றல் நம் அனைவருடன் கலந்து அப்படியே அந்த எடுத்துக்கிட்டே போறதை கவனிக்கும். சூரியன் இருந்து நவக்கோட்கள், நவகோள்களை தாண்டி நட்சத்திர கூட்டம், இன்னும் மேலும் 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 விரிந்து கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள், சக்திகளும் அருட்தந்தை ஆற்றலால் நாம் அனைவரும் விரிந்து நிற்கிறோம். சக்திகளும் விஸ்வரூபம் இன்னும் மேலும் விரிந்து அப்படியே சிவகளும் நமக்குள் இருக்கும் பொறுமையற்ற தன்மை, நிதானமற்ற தன்மை அனைத்தும் அந்த சிவகலத்தில் கலக்கட்டும். எனக்குள் இருக்கும் பொறுமையற்ற தன்மை, நிதானமற்ற தன்மை முழுமையாக சிவகலத்தில் கலக்கட்டும். என் உடலில் மனதில் உள்ள பதிவுகள் அனைத்தும் சிவகலத்தில் கலக்கட்டும். என்னுடைய பொறுமையற்ற தன்மை முழுமையாக மெதுவாக அப்படியே அங்கிருந்து சுருங்கி மீண்டும் சக்திகளும் மெதுவாக சுருங்கி நட்சத்திரம்
நவகிரகங்கள், சூரியன், சந்திரன், துவாதசமும், சூரியன், தபத்தில் பெற்ற ஆற்றல் நம் முகம் முழுவதும் நிறையட்டும், உடல் முழுவதும் நம் உடல் மனதிலும் உடலிலும் பொறுமையும் நிதானமும் குடிகொள்ளட்டும். இன்றிலிருந்து நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் பொறுமையும் நிதானத்துடன் செயல்படும். பொறுமையும் நிதானம் நமக்குள் வர வர நம்முடைய முகம் இன்முகமாக மாறிக்கொண்டே வருகிறது. இன்முகமாக மாறிக்கொண்டு வரும்பொழுது நாம் எடுக்கும் காரியங்கள், உறவுகள் அனைத்தும் மகத்தான வெற்றிகளை தந்தது. இன்று முதல் மகத்தான வெற்றிகள் பெறுவதற்கு இன்முகமே அடிப்படை என்ற உணர்வை நம் மனதில் கொண்டு வருவோம். அந்த இன்முகத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பொறுமையும் நிதானமும் என்ற உணர்வுடன் வாழ்வோம். அடுத்த தலைப்பில் இன்சொல்ங்கிறத பார்க்க போறோம். அதுலயும் இதுதான் முக்கியமான ஒரு விஷயமா வருகிறது. மீண்டும் நினைவூட்ட வருகிறேன், சொல்கிறேன். உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் அருட்பேராற்றும் தன்மையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ எல்லாம் உள்ள இறையனும் ஒருவரும் எப்பொழுதும் உங்கள் அனைவருக்கும் உதவியாக அமையட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க அமையும். ஒரு வாழ்க குருவே துணை. இன்றிலிருந்து உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் பொறுமையும் நிதானமும் நிறைய வெற்றிகளை குவியட்டும். மகத்தான வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில் குவியட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க. நன்றி, வணக்கம். மீதம் உள்ள நாட்கள் கேள்வி நிகழ்வாக வைத்துக் நன்றி. வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்க ஐயா. ஒரு அரை மணி நேரம்தான் சிந்தனைனாலும் ஐயா அவங்க கண்ணை மூடிட்டு அப்படியே அவ்வளோ விஷயங்கள் நமக்கு தொடர்ந்து அப்படியே அப்படியே மழை திறந்த வெள்ளம் போல ஓடிட்டே இருக்கு. அதுல ஒரு தவமும் அழகா கொடுத்து நமக்கு நிறைவு செஞ்சாங்க. இன்முகம், அதாவது மகத்தான வெற்றிகள்ன்ற தலைப்புல இன்னைக்கு முதல் பகுதியா இன்முகம்ன்ற ஒரு தலைப்புல இன்முகம் எப்போ வரும் அப்படின்னாக்கா நமக்கு பொறுமை நிதானம் இருக்கணும், சினம் தவிர்த்தல். இந்த பண்புகள் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். இப்போ நம்ம பொறுமையா இருக்கணும்னா நன்றி உணர்வு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நன்றி உணர்வுனா நம்ம ஒவ்வொரு நொடி பொழுதும் இப்போ காலையிலேருந்து மாலை வரும்போது ஒவ்வொரு செயலுக்கும் நம்ம நன்றி உணர்வு, நம்ம நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ நன்றி உணர்வை நினைக்கும் போது இன்னொருத்தர் மேலே நமக்கு கண்டிப்பாக வந்து கோபமே வராது. இன்னொன்று முக்கியமாக நம்ம இன்னொருத்தரை பற்றி குறை பேசக்கூடாது. அப்போ விழிப்புணர்வோடு இருக்கணும், அன்பும் கண்ணியமாக இருக்கணும், பயிற்சி, முயற்சி, விடாமுயற்சி. அப்போ வெற்றி நமக்கு வெற்றின்னு சாதாரண வெற்றி இல்லை, மகத்தான வெற்றி, பிரம்மாண்டமான வெற்றி. ஆனால் உண்மையிலே நம்ம 10 பைசாவுக்கு போகாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம கோவப்பட்டு வார்த்தைகளை கொட்டி அந்த நட்பை நம்ம இழந்துடுறோம், உறவுகளை இழந்துடுறோம்னு ஐயா முக்கியமாக அதை சொன்னாங்க. நம்மளோட வினையை போக்குறதுக்காக தான் சில விஷயங்கள் நமக்கு நடக்கத்தான் செய்யும். அப்போ நாம தான் அந்த தெளிவோடு இருந்து விழிப்புணர்வோடு இருந்து பொறுமை நிதானம் இவற்றெல்லாம் கடைபிடிக்கும் போது இன்பம் நமக்கு நம்ம அப்போ முகம் இன்பமாக இருக்கும். நம்ம அந்த பொறுமையை நிதானத்தையும் கடைபிடிக்கும் போது இப்போ எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரி நம்ம நடக்கணும்னா அந்த பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், இன்முகத்தோடு இருக்கணும், அருகுண சீரமைப்பு செய்யணும். அதுக்கு தான் அருகுண சீரமைப்பு செய்யணும். நாங்கள் அழகாக அதுக்கு ஒரு டிப்ஸும் வந்து ஐயா அவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது தூங்கி எழுந்ததும் நம்ம கண்ணாடியில் நம்மளுடைய முகத்தை பார்த்து நம்ம முகம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்முகமாக இருக்கா, எழுந்துக்கும் போதே டென்ஷனோடு எழுந்துக்கிறோமா என்னன்னு. அப்போ கண்ணாடியை பார்த்து பொறுமையுடன் நான் வந்து பொறுமையோடு இருக்கிறேன், நிதானத்தோடு வாழ்வேன் அப்படின்னு தினசரி நம்ம சங்கல்பம் சொல்லிட்டு படுக்கை விட்டு எழுந்துக்கும் போது உண்மையில நமக்கு அந்த முகமும் நமக்கு இன்முகமாக மாறும், நம்மளுடைய செயல்களும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஐயா அவங்க ஒரு தவம் அழகாக குட்டி தவம் நல்ல அந்த உணர்வு பூர்வமாக நமக்கு அப்படியே அந்த தவமும் நல்ல உணர்வு கிடைச்சிது. நன்றிங்க ஐயா. ஐயா அவர்களே நாம் துரிய நிலையில் நின்று வாழ்த்தி மகிழலாம். இன்று மிக சிறப்பான அவ்வளவு விளக்கங்களையும் அவ்வளோ விஷயம் நமக்கு கொடுத்துருக்காங்க. எப்போ ஐயா அவங்க சிந்தனை கொடுத்தாலும் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அது டிப்ஸ் என்னவோ சின்னதாக இருந்தாலும் அதனோட வெற்றி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே மகத்தான வெற்றி தான் நமக்கு. அந்த வகையில் இன்னைக்கு ஐயா அவங்க இன்முகம் என்ற முதல் பகுதியாக இன்னைக்கு கொடுத்துருக்காங்க, அந்த மகத்தான வெற்றிகள் அப்படின்றது. ஐயா அவர்கள் ஹீலர் இமயவரம்பன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஹீலர் இமயவரம்பன் ஐயா நம்முடைய உயிர் சொந்தம். இமயவரம்பன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உயிர் சொந்தம் அனைவரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம்
உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்யா. நன்றிங்க. ஒரு நிமிடம் ஒரு அறிவிப்புகள் சொல்லிட்டு நம்ம கேள்வி பதில் பகுதிக்கு போயிடலாம். முக்கிய அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஜூலை மாதத்துக்குரிய அறிவிப்புகள் 2வது வாரம். நமக்கு முதல் வாரம் ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி அடிப்படை பயிற்சி வகுப்பு இந்த மாதம் கிடையாது. அதை நம்ம ஈவினிங்ல எந்த ஒரு குழுலையும் நம்ம சொல்ல வேணாம். அடிப்படை பயிற்சி இல்லை. 2வது வாரம் 10லேருந்து 15 வரைக்கும் இயற்கை வாழ்வியல். நமக்கு தெரிந்த அன்பர்களை கட்டாயம் நம்ம இயற்கை வாழ்வியலுக்கு அனுப்பி வைக்கலாம். இந்த 18, 19 ஜூலை பெங்களூர் நிகழ்வு இருக்கு. 24, 25, 26 3 நாட்கள் பட்டறை வகுப்பு நமக்கு மலையப்பாளையத்தில் நேரடியாக நடக்குது. அப்புறம் அடுத்த நிகழ்வாக 8:30 மணிக்கு இறையாசிரியர் இறை மதனை அவங்களுடைய தற்சோதனை நிகழ்வு. நாளை வியாழக்கிழமை அதிகாலை எப்பொழுதும் போல அனைத்து நிகழ்வுகளும் மிக சிறப்பாக நடைபெறும். சித்தர் நிகழ்வுகளும் மிக சிறப்பாக நடைபெறும். அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். வாழ்க வளமுடன். கேள்வி பதில் சுரேஷ் ஐயா. சுரேஷ் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். விழிப்புணர்வு வணக்கம். வாழ்க வளமுடன். நலமா? நல்லா இருக்கேன் ஐயா. எப்படி இருக்கீங்க? வாழ்க வளம். சிறப்பா இருக்கீங்க. மிகச்சிறப்பு. நல்லா இருந்தது, அருமையா இருந்தது. இன்முகம் காட்டி தான் வாழ்க்கையில சிறப்பா இருந்துச்சு. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அழகா சொல்லியிருக்கீங்க. இது வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அது கொஞ்சம் நாங்க எல்லாம் முயற்சி பண்ணணும். எல்லாருமே தான். அதான் எல்லாருமே தான் ஐயா. சில சமயம் முயல்றோம், எங்களால முடியல. கண்டிப்பா எல்லாருமே தான் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் வாழ்ற வரைக்கும். சரிங்க சரிங்க. நல்லா இருந்தது, சிறப்பா இருந்தது ஐயா. நல்ல ரொம்ப நாள் ஆச்சு உங்களுக்கு ஸ்பீச் கேட்டு. மிக சிறப்பு இருந்தது ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்து சிவேல் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. அந்த இன்முகத்தை நம்ம வச்சுக்கிறோம் ஐயா. நம்ம கொடுத்த மகரிஷி சொல்றதுனால நல்லா வச்சுக்கிறோம். நம்ம குடும்ப உறுப்பினர் நீங்க சொன்னீங்க, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. நம்ம தான் திருத்திக்கலாம், மற்றவங்களை இன்னாதான் போட்டாலும் உண்மைதான் ஐயா. ஆனா அந்த குடும்ப உறுப்பினர்கள்ல அந்த மனக்கசப்புகள் வருதுங்க ஐயா. நம்ம சொல்லி கூட எடுத்து சொல்றோம். அந்த டைம்ல சொல்லக்குள்ள நம்ம அமைதியா இருந்துடுறோம். ஆனா அவங்க கொஞ்ச நாள் டைம் கிடைத்து ஒரு நாள் கழிச்சு கூட இது மாதிரி செய்யக்கூடாதுனாலும் அவங்க அந்த அளவுக்கு இறங்கி வர மாட்டாங்க ஐயா. நம்ம இன்னையா அந்த வாழ்க்கை துணை கிட்ட நம்ம எப்படி இன்னும் எந்த அளவுக்கு நம்ம பக்குவமா தான் இருக்கோம். ஏன்னா நம்ம ஜீவகாந்த வெளியேறிடும், சினப்படுத்தப்பட்டாலும் நம்மளுக்கு எதுவுமே பிரயோசனம் கிடையாதுன்னு அந்த சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்தல போறோம். ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா நம்ம குடும்பத்துல எந்த அளவுக்கு நம்ம சிக்கல்கள் இருக்கு, அந்த சிக்கல்ல எப்படி அவுத்துன்னு நம்ம மகரிஷி கொடுத்துருக்காரு. இருந்தாலும் அந்த தன்முனைப்புன்றது ரொம்ப நாம அமைதியா தான் போறோம் என் குடும்பத்துல. வேற இன்னும் என்னென்ன வழிகள் செஞ்சா அந்த மனைவிய நல்வழிப்படுத்துறது பண்ணலாங்க. பொறுமைகளுக்கு அளவே கிடையாது. அளவற்ற பேர் தான் பொறுமை. அளவற்ற தன்மை வரணும் நமக்குள்ள. நம்ம எல்லாரும் பொறுமைகளை ஒரு அளவு வச்சிருக்கலாம். இவ்வளவு வரைக்கும் நான் பொறுத்துக்கிறேன், இவ்வளவு வரைக்கும் இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது, நானும் எவ்வளவு பொறுமையா சொல்லி பாக்குறேன், கேக்குறியா அப்படின்னு. அதுக்கு வேலையே கிடையாது. பொறுமைதான் உச்சகட்டமே. நீங்க பொறுமை முடிஞ்சு போயிடுச்சுங்கிறது கிடையாது. என்லெஸ். நம்மளதான் மதியம். பொறுமையோட இருக்கிறது நம்ம தான். எப்ப நம்ம பொறுமை இழந்துறோமோ அப்ப நம்முடைய ஜீவகாந்த சக்தி வாரி இறைச்சிட்டு போயிடும். நீங்க ஒரு மாசம் செஞ்ச ஆற்றல் அனைத்து காணாம. இது நமக்கு தேவையா? அவங்களும் மாற போறது இல்ல. நமக்கு ஆற்றல் இழப்புக்கு ஆகணும். நமக்கு தேவையா? தேவையே கிடையாது. யாரையும் மாற்ற முடியாது. உங்களை நம்பியே ஒரு ஜீவன் இருக்கு, வாழ முடியாது அப்படின்னா கூட அவங்க கேட்க மாட்டாங்க. அப்படியே ஏத்துக்கணும். ஒண்ணுமே பண்ண முடியாது. வாழ்க்கையை எப்படி சந்தோஷமா கொண்டுட்டு போக முடியுமோ கொண்டு போயிட்டே இருக்கு. அவ்வளவுதான். நம்ம வினைப்பதிவு கழியத்தான் வந்திருக்கான். அப்ப வினைப்பதிவு குறையணும்னா யாராவது நமக்கு டார்ச்சர் கொடுக்கணும், நமக்கு வினைப்பதிவு குறையும். அவ்வளவுதான். வினைப்பதிவு தேகம் கண்டாயின்னு சொல்லிட்டதுக்கு பிறகு அப்புறம் என்னையா இருக்கு? உண்மைதான். ஆனா நம்ம அந்த குடும்ப உறுப்பினர்லதான் அந்த மகரிஷி நல்லதான் கொடுத்திருக்காரு. அந்த வினைப்பதை கழிக்கிறதுக்கு குடும்பத்துல வேற எங்கேயும் போய் தேட தேவையில்ல, நம்ம குடும்பத்திலே பாத்துக்கின்றாரு. இதுதானே உங்களுக்கு மனைவி கணவன் மனைவி அமையறதே சொல்லியிருக்காரு. எல்லாமே அதிசயம் பறக்குதுன்ற போது அப்புறம் எது நடந்தாலும் வினைப்பதிவு கழிகிற போது கழிதுன்னு நினைச்சிட்டோம்னா பொறுமை வந்துடும். பொறுமை இல்லாம போயிடுறியா? கொஞ்ச நேரத்துல பொறுமை இல்லாம போயிடாது. அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்றது, பொறுமைக்கு அளவு கிடையாது. பொறுமைங்கிறது என்லெஸ். சிவகலை மாதிரி இங்க இருந்து போய் சிவகலை மாதிரி போறதே பொறுமை.
எல்லை இல்லை என்னங்கய்யா, பொறுமைக்கு அதான் எல்லை இல்லை. ஞாபகத்துல வச்சுக்கணும். எல்லாருமே ஒரு எல்லை வச்சிருக்கோம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நான் பொறுத்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கு முடியல, பொறுக்க முடியல. அப்புறம் தான் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன். யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க. சிலர் பாத்திரத்தை எடுத்து வீசுவாங்க, சிலர் மொபைல வீசுவாங்க, சில குழந்தை எதை வேணாலும் வீசிட்டு போயிடும், எல்லாமே பண்ணிட்டு போயிடும். என்ன இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பொறுமைங்கிறது ஒரு அளவு வச்சுக்கணும். அளவே கிடையாது. அளவுன்னு வச்சுக்கிறதுனால இங்க பிரச்சனையே. உங்க தலையில கள்ளத்தான் தூக்கி போட போறாங்க குடும்பத்துல இருக்காங்கன்னா போடட்டும்னு இருந்தா மட்டும்தான் நீங்க பொறுமையோட இருக்கீங்கன்னு அர்த்தம். போட போறாங்கன்னு நினைச்சா கூட அது பொறுமை இல்லைன்னு அர்த்தம். போடட்டும், அவங்களுக்கு ஆசை தானே, போடட்டும். என் வினைப்பதிவு அவங்க என் தலையில கள்ள போடணும், அதை நான் தாங்கிக்கணுங்கிறது தான் இருக்குன்னு நினைச்சிட்டோம்னா வேலை பொறுமை வந்து இந்த இடத்துல நம்ம நிறைய மாறுபட்டோம். நானும் நிறைய எழுதி எழுதி பார்த்து கண்டுபிடிச்சே இருக்கேன். பொறுமைக்கு எல்லாரும் ஒரு அளவு வச்சிருக்கோம். அளவே இல்லை. அளவற்றதான் பொறுமைங்கிறத இப்பதான் நானே உணர்ந்துருக்கேன். எவ்வளவு எனக்கெல்லாம் டார்ச்சர் கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுக்குறாங்க. கொடுத்தாலும் நம்ம தாங்கி பழகிறப்போ நமக்கே தெரியுது, ஓ இதுதான் நான் இறைநிலையா, இதுக்குதான் நம்ம இறைசாய மார்க்கத்துல இருக்கோமா, இதுக்குதான் அருந்தந்தைக்கு ஓகே, வந்தோமாங்கிறது நன்றி இப்பதான் நன்றிங்கய்யா புரியாது. சிவலையா, நன்றி. ஐயா அதை உணரும் போதுதான் தெரியுது, இதுக்குதான் நம்ம வந்திருக்கோமா ஆமாங்க. ஆன்மீகத்துக்குள்ள. இவ்வளவு வேலையும் சிரிச்சுக்கிட்டே தாங்கிக்கணுமா, நம்ம முகம் மாறாம தாங்கிக்கணுமா, எந்த இடத்துலயும் முகத்துல இதே காட்டிக்கிறவே கூடாதா, வலி வேதனை இருந்தா கூட அப்படிங்கிறது அப்பதான் தெரியுது. அப்பதான் ஓ சரியான மார்க்கத்துல தான் போய்கிட்டு இருக்கோம், சரியான சூழ்நிலை தான் போய்கிட்டு இருக்கோம். நம்முடைய வினைப்பதிவு குறைஞ்சிக்கிட்டே வருது. அடேங்கப்பா, அருத்தந்தைக்கு நன்றிகள் கோடி, இறைசாதனை மார்க்கத்துக்கு நன்றிகள் கோடி அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி. கண்டிப்பாங்கய்யா. அடுத்து ராஜலட்சுமி அம்மா. வணக்கம்மா, வாழ்க வளமுடன். நான் நீடாமங்கலம் ராஜலட்சுமி. நீடாமங்கலம் ராஜலட்சுமி அவர்களே வாழ்க நல்லா வளமுடன். இருக்கேன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? இறையாற்றலுக்கு நன்றி. இந்த நேரடியா கேட்டேன் ஐயா, இந்த கேள்வி பதில ஒருத்தவங்க கேட்கறது 100 பேருக்கு பதிலா இருக்கும். இவங்க யூடியூப்ல ஓடுறப்ப கேள்வி பதில கட் பண்ணிடுறாங்க. இந்த பேச்சு மட்டும் இருக்கு. அது யாரை கேக்குறது, என்ன செய்யுதுன்னு தெரியல எனக்கு. அம்மாவே இருக்காங்கல்ல, அம்மாட்ட கேளுங்க. இல்ல, கேள்வி பதில் பிரயோஜனமா இருக்கும்போது கேள்வி பதில் அதோட சேர்ந்துதாமா வரும். சில நிகழ்வுகள்ல கேள்வி பதிலுமா இருக்காது, சும்மா ஏதோ பேசுற மாதிரி இருக்கும். அதனால அதை கட் பண்ணி போடுவாங்க. மத்தபடி இந்த மாதிரி கேள்வி பதில்லாம் வரும், கட்டாயம் அதை சேர்த்துதான் போடுவாங்க. ஏன்னா சில சமயம் கேட்க முடியுதுமா நேரலையில, சில சமயம் யூடியூப்ல 2-3 நாள் கழிச்சு கேட்க முடியாதப்ப கேக்குறோம். அப்ப கேள்வி பதில கட்டானா எனக்கு என்ன கேட்டிருப்பாங்க, நிறைய பதில்ல தான் நம்மளுக்கு ஆன்சர் இருக்கு. நான் கேட்க மாட்டேன், ஆனா எனக்கு என்னுடைய சந்தேகம் பதிலா வந்துரும். அது இப்ப இல்லையே, கேள்வி பதிலோட தான் வரும். அதுக்காக தாம்மா நான் கேட்டேன். சரிம்மா, சரி, ஓகே. அந்த கேள்வி பதிலோட கொடுங்கம்மா, எதுவா இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். சரிம்மா, கேள்வி பதிலோட தான்மா வரும். எல்லாமே கேள்வி பதில் இல்லாத அன்னைக்குதான் அது வெறும் சிந்தனை வரும். சரிம்மா. இப்ப ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? நன்றிம்மா. எல்லாமே எனக்கு கேள்விக்கு பதிலாதாம்மா ஐயாவும் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்றாங்க. சரிம்மா, ஓகேம்மா, நன்றி நன்றிங்கம்மா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். சிவஸ்ரீம்மா. உயிர் சொந்தம், மிக்க நன்றிங்க ஐயா. ஒவ்வொரு மாத தொடக்கமும் உங்களோட அது உண்மையிலே எங்களுக்கு ஒரு பெரிய வேல்யூவா இருக்குதுங்க ஐயா. நிச்சயமா நான் இனி காலையில எழும்பும்போது அந்த இன்முகம், நன்றி உணர்வு, நம்ம அதாவது கேட்கறது என்னதான் கேட்டாலும் நிதானம், நன்றி உணர்வு, இன்முகம். தானத்திலே சிறந்த தானம் என்னன்னா என்கிட்ட கேட்டா நிதானம் தான். மத்தவங்க எல்லாம் அன்னதானம் பாங்க, ரத்த தானம் பாங்க, நான் மட்டும் நிதானம் மட்டும்தான் உலகத்திலே பெரிய தானம். நீங்க அந்த தானத்தை கொடுக்காம வேற எந்த தானத்தை கொடுத்து பிரயோஜனமே இல்லை. ஒவ்வொரு ஆளுகளும் தினமும் தானம் கொடுக்க முடியாது. என்ன தானம் கொடுக்க முடியும்? நிதானத்தை கொடுக்க முடியும். நிதானம் அதுதான். நம்ம என்னதான் கேட்டா கூட நீங்க சொன்ன மாதிரி பிராக்டிஸ் நாங்க உங்களையே தாங்க ரோல் மாடலா வச்சிருக்கிறோம். நீங்க அந்த மௌனம் போய் அடுத்தடுத்த கட்டமா உங்களோட அந்த உரை வர்றதுலயே எங்களுக்கு தெரியுது. நிச்சயமா நாங்களும் இந்த வழியை பின்பற்றுவோங்க ஐயா. ரொம்ப 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 நன்றி. ஏன்னா நம்ம யாரையும் மாத்த முடியாது, நம்ம கர்ம வினைக்கு தக்க அவங்க பண்றாங்கிறத ஏற்றுக்கொண்டா மட்டுமே தான் நம்ம நிதானமா இருக்க முடியும். அவங்க கிட்ட உள்ள ஒரு நன்றி உணர்வு, அவங்க கிட்ட என்ன நல்லதை பார்க்கலாங்கிறத
நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த இன்முகம் தன்னால வந்துரும், இல்ல நம்ம முகமே கோபமாயிரும். ஆமா. ரொம்ப ரொம்ப அது நன்றி. மாதிரி தானத்திலே உயர்ந்த தானம் என்ன தானம்? நிதானம். அதை மட்டும் ஞாபகத்துல நிதானம் வச்சுக்கோங்க. நிதானம் 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 வேற தானத்தை கொடுங்க, கிருஷ்ணன் தெய்வம் இந்த தானத்தை கொடுங்க உங்களுக்காக கொடுங்க. நிதானத்து. ஆமா. நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. உயிர் சந்தன். நன்றிம்மா. அடுத்து காவேரி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ஐயா பேச இதெல்லாம் ஸ்பீச் நல்லா இருந்தது. நிதானம் நன்றி. நிதானம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நிதானத்துக்கே நிதானம் ரொம்ப அவசியமா இருக்கு. வீட்டுலதான் சார் சொல்ற மாதிரி வினைப்பதிவு அவ்வளோ இருக்கு, என்ன பண்றது. வினைப்பதிவே தேகம் கண்டாய் அப்படிங்கிறத ஞாபகம். பொறுமையா இருந்தாலும் நம்மள கதவை தட்டி இது பண்ற மாதிரி இருக்கு. நம்ம வினை தூண்டுது, நீங்க கவனமா இருக்கணும். கவனம் பேசாமே இருக்கலன்னா கூட கொஞ்சம் நம்ம பொறுமையா சோதிக்கிற மாதிரிதான் நிறைய நடக்கிறது. என்ன பண்ணி பொறுமைக்கு அளவு வச்சிருக்கேன், அதனால சோதிக்கிறாங்க. நான் பொறுமைக்கு அளவு இல்லை. வீட்லயே இருந்தா கூட பரவாயில்லப்பா, வெளியே போகும்போது அவமானப்படும் போதுதான் கொஞ்சம் இதுவா இருக்கு. வினைப்பதிவு அங்க வரும்போதுதான் கஷ்டமா இருக்கு. அழுகையும் ஆத்திரமும் வருது. அது ஒண்ணும் இல்ல. ஏன்னா அப்படிப்பட்ட இயக்கத்துல இருக்கான், அப்படிப்பட்ட மார்க்கத்துல இருக்கோம், கண்டிப்பா வரும். ஏன்னா நம்ம வினை அழிக்கிறதுக்கு வந்திருக்கோங்கிறது உணர்ந்துருக்கோம். வினை கழிஞ்சுட்டே வருது, அதை நம்ம உணர்ந்துட்டே வரணும். புதுசா வினையை உருவாக்கி கூடாது, இன்னொருத்தர் தேடி கொடுக்க கூடாது. இதுக்கு நிதானம் முக்கியமான விஷயம். எனக்கு வந்து இந்த பொறுமை நிதானம்ங்கிறத நான் கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன். இந்த நிதானம்ங்கிற வார்த்தை வரவே இல்லை. அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன் தானத்திலே சிறந்த தானம் நிதானம். அப்புறம் தான் வர ஆரம்பிச்சு. இல்லன்னா அந்த நிதானம் எங்க வீட்டுல வளர்ந்ததே அப்படிதான். பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். அதுதான் அப்பா கத்து கொடுத்துருக்காரு. அப்பாவும் இதுல இருந்தாரு, நம்ம இதுல வேதாத்ரி மகரிஷி இதுல. ஆனா நாங்க எங்களால அவ்வளோ பொறுமையா இருக்க முடியல. என்ன பண்ணலாம்னு தெரியல. ஆனா கடைபிடிக்கிறோம், நிறைய கடைபிடிக்கிறோம். இருந்தாலும் இழப்புகளை எழுதிப்பாரு. சின்ன வயசுல இருந்து வரைக்கும் பொறுமை இல்லாதனால, நிதானம் இல்லாதனால ஏற்பட்ட இழப்புகள் என்னன்னு எழுதிப்பாரு. எழுதி அது வெளியே அவமானப்படும் போதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. 4 பேர் வந்திருக்கும் போது அவங்களுக்கு நன்றி சொல்லணும். யார் உங்களை காயப்படுத்துறாங்களோ, யார் கஷ்டப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா உங்க வினைப்பதிவு அவங்க போக்குறாங்கல்ல, அதுக்கு நீங்க நன்றி சொல்ல வேணாமா? இல்லையே, வாழ்க்கை துணை தானே, வேற எதுவும் இல்லையே. வாழ்க்கை துணை வேற யாரும் இல்லையே. வெளியில வெளியிட்டே இருக்குது. என்னோட பதிவு எல்லாத்துக்கும் உபயோகப்படும் நினைக்கிறேன். வெளியிலே யாராவது ஒருத்தவங்க நம்மளை காயப்படுத்தினா கூட என்னுடைய வினைப்பதிவை போக்குறதுக்கு அவங்க என்னை இது பண்றாங்க. ஒரு பஸ்லயே ஒருத்தவங்க கூட அவ்வளவு கோபம் வர்றது இல்ல. ஆனாலும் நம்ம வாழ்க்கை துணை பண்ணும்போதுதான் ரொம்ப கோபம் வருது. அது ரொம்ப. ஆனா சிரிக்கிறதாவும் இருக்கு, சில சமயம் இதுவாவும் இருக்கு. உங்க கூட பேசும்போது நல்ல இன்முகமாவே இருக்கு, சிரிப்பாவும் வருது, நல்ல ஹாப்பியா இருக்கு. சொல்லிக்கணுமா? நிதானத்தை சொல்லிக்கணும். நன்றிமா, வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சவுந்தரராஜன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சவுந்தரராஜன் ஐயா சொல்லுங்க. சிந்தனை ஒரு மிகவும் சிறப்பா இருந்தீங்க ஐயா. 2 பேர் மட்டும் இன்முகமா இருக்கிற மாதிரி சொன்னீங்க ஐயா. அதாவது இறை சாதனை மார்க்கத்துல இருக்கிறவங்க எல்லாமே இன்முகமா இருக்கிற மாதிரி. அது இறை சாதனை மார்க்கத்துல இருக்கிறவங்க எல்லாமே எல்லா பயிற்சிகளையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா எல்லாருமே இன்முகமா இருக்கலாம் சொல்லிக்கிறேன் ஐயா. சிறப்பியா. அதனாலதான் உங்களுக்கு சவுந்தரராஜன் பேர் வச்சிருக்கேன். சவுந்தரம்னாவே அழகு, அழகுக்கே ராஜன் பண்ணீங்க. அழகுராஜன் இல்லையா? நன்றி. எல்லாமே ஒரு விதத்துல அழகுதாங்க ஐயா எல்லாமே. நன்றி. அடுத்ததாக மங்கையர்கரசி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். மங்கையர்கரசி நல்லா இருக்கீங்களா ஐயா? சிறப்பா இருக்கீங்க. உங்கள் உரை அருமையா இருந்தது. இன்று உங்களை மாதிரி சிரிக்க முடியாதுயா யாராலும். எந்த நேரம் பார்த்தாலும் நீங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஐயா. 150 வயசுக்கு சிரிச்சுக்கிட்டே இருங்க ஐயா. வருங்கால மக்களுக்கு இப்படி ஒரு சிரித்துக்கொண்டே வாழ்க வளமுடையா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். உங்களை மாதிரி யாருமே சிரிக்க முடியாதுயா. முயற்சி பண்ணாலும் நடக்காதுயா. நீங்க தான் எப்பவும் சிரித்து கொண்டே இருப்பீங்க. உங்க முகமே சிரிப்பா இருக்கும் ஐயா. வாழ்க வளமுடன்.
நன்றி எங்க வாழ்க இருந்தாலும் வளமுடன். எங்க இருந்தாலும் எமயமரன் ஐயா வாழ்க வளமுடன் சிரித்துக்கொண்டே இருக்க வேண்டும். நன்றி வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றி நன்றிங்கம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பாக்கியலட்சுமி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. பாக்கியலட்சுமி அம்மா வாழ்க வளமுடன் வாழ்க சொல்லுங்க. வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் ஐயா. நீங்களும் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். உங்க பீச்சத்தை நன்றி. கேட்டு பாதியிலே நிப்பாட்டிட்டேன். போன் ம், கேட்டாங்கன்னு பேசிட்டு நானும் கேட்டேன். நல்லா சரி. இருந்துச்சுங்க ஐயா. நீங்க சொன்னீங்க பாத்தியா நிதானம், ம். அதை நான் கடைபிடிச்சிட்டு வர்றேன். கோபமா தானத்திலே சிறந்த தானம் என்ன தானம்? நிதானம். ஓகே. ஏன் இது எனக்கு ஃபர்ஸ்ட்ல எனக்கு கோவச்சுன்னா பயங்கரமா கத்துவேன். எங்க அப்பாவே பயந்துருவாரு என்னைய பார்த்து. இந்த ஐயோப்பா. யோகாவுல சேர்ந்ததுல இருந்து உள்ளேயே வரமாட்டாரு எங்க அப்பா. நான் கோவமா இருந்தேன்னா சாயங்காலம் ஆனா கூட வீட்டுக்குள்ள வரமாட்டாரு. அப்படி இருந்தவன் இந்த யோகாவுல சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிட்டேன். ம், கோபம் வந்துச்சுன்னா நிதானமா இருப்பேன். நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன். அதைத்தான் கடைபிடிச்சிட்டு வரேன் நான். ம், இன்னைக்கு நேத்து நடந்த ஒரு இன்சிடென்ட் எங்க வீட்லயே மருமக இருக்கா, மகன் இருக்கா. நான் கோவமா இருந்தனால அவங்க கிட்ட நான் பேசல. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, நம்ம மேல கோவமா இருக்கிறாங்க, அதனாலதான் எங்களோட பேச மாட்டேங்கிறேன்னா அந்த பிள்ளை கேள்வி கேக்குது. நீங்க ஏன் எங்களோட பேசல, ஏன் கோவமா இருக்கீங்க, என் மேல என்ன தப்பு, என்னை பிடிக்கலையே, எனக்கு செய்யறதுனால உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லம்மா, நான் கோவமா இருக்கனால வார்த்தையை விடக்கூடாது, அதனால நான் நிதானமா இருக்கேன். 2 நாள் ஆகும் அந்த கோவம் தண்ணி, நாங்க அமைதியா ஆயிக்கோம்மா, நான் யோகாவுல இருக்கேன்னு இன்னைக்கு காலையில சொன்னேன். நான் கேட்டுச்சு அந்த பொண்ணு, என் மருமக. ம். இன்னைக்கு சொன்னேன், நான் கோவமா இருந்தேன்னா இதுல இருக்கிறதுனால நான் இதை கடைபிடிச்சிட்டு வர்றேம்மா. வார்த்தையை விடக்கூடாதுங்க ஐயா, அது நாளைக்கு பாதிக்கும். கண்டிப்பா. அது அதனால மிக எளிய நிதானமா நுட்பமான ஒரு விஷயம் என்னன்னா, சொல்லுங்க உங்களுக்கு ஐயா. ஒரு இடத்துல கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா அடுத்த செகண்ட் நல்ல மூச்சை இழுக்கணும். சரிங்க. அதோட கோபம் போயிருச்சுன்னு விட்டுறணும். அந்த சரிங்க. பிரச்சனைக்கான தீர்வு நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு. ஏதோ ஒரு பிரச்சனைக்கு தான் கோபம் வரும். அப்ப வந்து நீங்க நல்ல மூச்சை இழுத்து ஒரு செகண்ட் உள்ள வச்சு விட்டு வெளியில விடும்போது கோபம் போயிருச்சுன்னு விட்டுட்டு, இந்த பிரச்சனைக்கான தீர்வு நான் கோபம் குறைஞ்சதுக்கு பிறகு பேசிக்கிறேன். பேசிட்டே இருப்பேன். திடீர்னு அமைதியாயிட்டுனா, ஓ கோவமா இருக்காங்கட்டு அவங்க சங்கடப்படுவாங்க. நான் சொல்ல, எனக்கு கோவமா இருந்தேன்னா அமைதியாயிருவோம்மா, ஏன்னா வார்த்தைகளை விடக்கூடாது இல்லையா அப்படின்ட்டு இன்னைக்கு தான் சொன்னேன். நான் இப்படி இருக்கனால யோகால கத்துக்கிட்டேன். ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த ஐயா ஆறுமுகம் ஐயா. நன்றிம்மா, நன்றிம்மா, நன்றி நன்றி ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். பார்க்கறதுக்கு தான் வந்தேன், ரொம்ப நன்றி ஐயா. நல்லா இருந்தது இன்னைக்கு. அதை நாங்க முடிஞ்ச வரைக்கும் கடைபிடிக்கிறேன் ஐயா. நன்றி நன்றி. இருக்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் இருக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. உங்களை பண்ண விடுறது இல்லைங்க, முடிஞ்ச வரைக்கும் 90% விடுறது இல்ல. நல்லா இருக்கீங்க. வாழ்க வளமுடன். நன்றி 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 நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சரிதா கார்த்திகேயனம்மா. வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன்மா. அமைதியா அப்படியே அவங்க ஒருத்தவங்க திட்டுறாங்கன்னா வாழ்க வளமுடன் அமைதியா அப்படியே உட்காந்துருக்கேன் சார். அப்படியே உண்மையா அவங்கள எய்த்தெல்லாம் பேசலாம். அவங்க பாட்டுக்கும் பேசி கொட்டிடுறாங்க. கொட்டினதுக்கு அப்புறம் எனக்கு கோவம்லாம் வரல, ஆனா என்னை மீறி அழுக வந்துகிட்டே இருக்கு. அது அழுதுகிட்டே தண்ணி தன்னால வந்துருதுங்க சார். யாரையும் ஆனா பேசல மாட்டேன். அழுதுட்டு போயிருங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. அழுதுட்டு போயிருங்க, வேலை முடிஞ்சது. அதனால ஒண்ணும் இது இல்லைங்க சார். ஒரு தப்பு கிடையாது, அழுதுட்டு போயிருங்க, முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு. அழுவ வந்து யாரு சொன்னாலும் அழுவதான். யாரையும் ஏத்து பேச மாட்டேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா கேள்வி பதில் நிறைவாயிடுச்சு. சொல்லுங்க ஐயா. பொறுமைக்கு என்ன அளவே கிடையாது, அளவே இல்லைங்கய்யா. தானத்திலே சிறந்த தானம் என்ன தானம்? நிதானம். நிதானம். நிதானம் ஐயா. நிதானம் இல்லாம தான் நம்ம எல்லா செயலும் செஞ்சுட்டு பின்னாடி உட்காந்து வருது. ஆமாங்க ஐயா. ஐயா அவர்களே, நாம மீண்டும் மறுமுறை வாழ்த்தி மகிழலாம். இவ்வளவு நேரமாக ஐயா மிக சிறப்பாக நல்ல அந்த இன்முகத்தோட அப்படியே ஐயா சிரிச்சாங்கன்னா ஃபுல் முகமும் அப்படியே மலர்ந்து நிக்குது பாருங்க. ஐயா அவங்க அழகா நமக்கு கேள்விக்கு பதிலை அளித்த ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஹீலர் இமயவர்மன் ஐயா அவர்கள், பேர் சொந்தம் இமயவர்மன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எப்பயும் நமக்கு இன்முகத்தோடு இதே மாதிரி கொடுத்துட்டே இருக்கட்டும் ஐயா அவங்க. நன்றி, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்.